அன்பானவர்களே, கடந்த ஊழியர் உபவாச நாட்களிலே ஒரு போர் சேவகனை குறித்து நான் தேவ செய்தி கொடுத்து கொண்டு வந்தேன். அதை தொடர்ந்து அப்படியே இன்றைக்கும் போர் சேவகனை குறித்த ஒரு செய்தி கொடுக்கும்படியாய் விரும்புகிறேன். ஒரு போர் சேவகன் என்பவன் ஒரு சேவகனாக, சர்வண்டாக இருக்கிறான். அவன் பணியாள், சேவகன். அந்த போர் சேவகன் ஒரு போராளியாக இருக்கின்றான். வாரியர், யுத்தம் செய்கிறவன், போராளி. அதே போர் சேவகன் இயற்கை பேரிடர்கள், ஆபத்துகள் வரும்பொழுது ஒரு மீட்பு பணியாளனாக பணிபுரிகின்றான். ஒரு சோல்ஜர், ஒரு ரெஸ்கியூ ஒர்க்கர் என்று சொல்லி தியானித்து கொண்டிருந்தோம். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு போர் வீரனுக்கு தேவன் அடுத்து வைத்திருக்கிற ஒரு பெரிய காரியம் என்னவென்று சொன்னால், ஒரு போர் வீரன் அவன் கனம் பெறும் மனிதன். ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியும், இந்தியா தேசத்திலே எப்பொழுதுமே ஸ்பெஷல் டேஸ் வரும்பொழுது, ரிப்பப்ளிக் டே, இண்டிபெண்டன்ஸ் டே போன்ற நாட்கள் வரும்பொழுது நாட்டுக்காக சேவை புரிந்தவர்களை கனப்படுத்துவார்கள். அவர்களுக்காக அவார்டுகள் கொடுப்பார்கள். இந்திய ஜனாதிபதி அவர்களுக்கு அந்த அவார்டுகளை கொடுத்து அவர்களை கௌரவிப்பார். அப்படியாக நாட்டுக்காக தன்னை தியாகம் பண்ணி சேவை புரிகின்ற மக்களுக்கு எப்பொழுதுமே பரலோக ராஜ்யம், உலக ராஜ்யங்கள் தங்களுடைய பாராட்டுக்களை தெரிவித்து கனப்படுத்துகின்றது. அதைவிட அதிகமாக பரலோக ராஜ்யமானது தனக்காக பணி செய்கின்ற மக்களுக்கு அது மிகவும் கௌரவத்தையும் பாராட்டுகளையும் கொடுக்கின்றது. அல்லேலூயா. இந்த அருமையான தேவராஜ்யத்தின் பணியிலே ஊழியர்கள், முழுநேர ஊழியர்களாகிய நாங்கள் மட்டும் நிற்கவில்லை. நீங்களும் எங்களோடு இணைந்து நின்று இந்த எல்லா யுத்தங்களிலும் நீங்களும் எங்களோடு பங்கெடுத்து எங்களோடு நிற்கின்றபடியினால் இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்காக நாங்கள் செய்கிற பணியை இன்னும் அழகாய், மேன்மையாய் செய்ய அது ஏதுவாக இருக்கின்றது. ஹல்லேலூயா. இந்த ஊழியத்து நிமித்தமாக தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்ன ஒரு முன்னேற்றம் வருகிறதோ, என்ன ஒரு ஆசீர்வாதம் வருகிறதோ, அதுக்கு நாங்கள் மட்டும் பங்காளிகள் அல்ல, நீங்களும் பங்காளிகள். ஹல்லேலூயா. எனவே நாம் எல்லாரும் போர் வீரர்கள் தான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எனவே அந்த அடிப்படையிலே ஊழியர்களும் விசுவாசிகளும் எப்படி அப்போஸ்தலர்களால் கனப்படுத்தப்பட்டார்கள், பாராட்ட பெற்றார்கள், கர்த்தர் எப்படி கனம் பண்ணுகிறார் என்பதை சுருக்கமாய் சொல்லும்படியாய் விரும்புகின்றேன். முதலாவது வாசிப்போம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 25ஆம் வசனம். மேலும் என் சகோதரனும் உடன் வேலையாளும் உடன் சேவகனும் உங்கள் ஸ்தானாபதியும் என் குறைச்சலுக்கு உதவி செய்தவனுமான எப்பாப்ரோதீத்துவை உங்களிடத்தில் அனுப்ப வேண்டும் என்று எண்ணினேன். எப்பாப்ரோதீத்துவை பற்றி பவுல் அப்போஸ்தலன் சொல்லும் பொழுது அவன் என் உடன் சேவகன் என்று எழுதி வைத்திருக்கின்றார். அன்பானவர்களே, இந்த எப்பாப்ரோதீத்து என்பவன் பவுலோடு கூட தேவனுடைய ஊழியத்திலே நின்று போராடின ஒரு ஊழியக்காரன். அவனை குறித்து அவனும் சேவகன் என்று அவர் சொல்லியிருக்கிறது இங்கே குறிப்பிடத்தக்கது. இந்த மனிதனை குறித்து இங்கே எழுதும் பொழுது அவர் சொல்லுகிறார் 26ஆம் வசனத்திலே, அவன் உங்கள் எல்லார் மேலும் வாஞ்சை உள்ளவனும் தான் வியாதிப்பட்டதை நீங்கள் கேள்விப்பட்டதினாலே மிகவும் வியாகுலப்படுகிறவனுமாய் இருந்தான் என்று அவனுக்கு ஒரு பெரிய பாராட்டு வார்த்தை அங்கே வைத்திருக்கிறதை பார்க்கின்றோம். இந்த மனிதனுக்கு ஒரு பெரிய பாராட்டுக்கு காரணம் என்ன? பவுலோடு கூட எத்தனையோ பேர் ஊழியம் செய்தார்கள். எல்லாருடைய பெயர்களும் பைபிளில் எழுதப்படவில்லை. ஒரு சிலருடைய பெயர்கள் தான் எழுதப்பட்டிருக்கிறது. காரணம், அவர்கள் மிக சிறப்புடைய ஊழியங்களை செய்தார்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எனவே எல்லாரையும் குறித்து அவர் எழுதவில்லை. சிலர் நல்ல பாராட்டுதற்குரிய நல்ல சேவை செய்ததினாலே அவர்களை குறித்து அவர் எழுதியிருக்கிறார். ஹல்லேலூயா. அதிலும் சிறப்பான சில கௌரவத்துக்கு சிலர் பாத்திரவான்களாக இருக்கின்றார்கள். இந்த மனிதனை குறித்து எழுதப்பட்டிருக்கிற ஒரு சாட்சி என்னவென்றால், அவன் வியாதிப்பட்டான். அவன் வியாதியாய் இருந்த பொழுது என் வியாதியை குறித்து எல்லா சபைகளுக்கும் அறிவித்து ஜெபிக்கவில்லையே என்று அவன் கவலைப்படவில்லையாம். என் வியாதியை விளம்பரப்படுத்தவில்லையே என்று அவன் வருத்தப்படவில்லையாம். அவன் எதற்கு வருத்தப்பட்டான் என்றால், ஐயோ, நான் வியாதியா இருக்கிறேன் என்று சபையார் கேள்விப்பட்டார்களே என்று சொல்லி அப்படி அதை ஒரு பெரிய ஒரு வெட்கம் போல நினைத்து அவன் சொன்னானா. ஹல்லேலூயா.
இப்படிப்பட்ட ஆட்களை கண்டுபிடிப்பது ரொம்ப ரேராக இருக்கிறது இந்த காலத்திலே. வியாதியை விளம்பரப்படுத்துகிறவர்கள் அதிகம் இருக்கின்றார்கள். எனக்காக ஜெபிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், அது தப்பில்லை. ஆனால் அந்த ஜெபத்துக்காக ஒரு விளம்பரம் என்பதில் ஏன் செய்யலை என்று பிரச்சனைப்படுத்துகிறவர்களும் கூட இருக்கிறார்கள். ஆனால் இந்த மனிதனை பொறுத்த மட்டிலே தான் வியாதிப்பட்டதை நீங்கள் கேள்விப்பட்டதினாலே மிகவும் வியாகுலப்பட்டு கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை உள்ளங்கள் இப்படி உண்டு, ஐயோ நான் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியவன், நான் அவர்களுக்காக ஊழியம் செய்ய வேண்டியவன், எனக்காக அவர்கள் ஜெபிக்க வேண்டிய ஒரு நிலை வந்து விட்டதே, எனக்காக அவர்கள் உதவி செய்ய வேண்டிய காரியம் வந்துருச்சு ஆண்டவரே என்று சொல்லுகிற அந்த உள்ளம், அது ஒன்றும் குறைச்சல் இல்லை, ஊழியர்களுக்கு உதவி செய்யறது தப்பு இல்லை. ஆனால் அந்த உள்ளத்தை சொல்லுகிறேன். அந்த உள்ளம் என்ன சொல்லுகிறது? ஐயோ நான் தான் மற்றவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும், மற்றவங்க எனக்கு சேவை செய்ய வேண்டிய சூழ்நிலை வரக்கூடாது. அல்லேலூயா. நான் இதை சொல்லும் பொழுது செங்கோடியிலே ஊழியம் செய்து கர்த்தருக்குள் நித்திரையடைந்த அருமையான பாஸ்டர் சிரோன்மணி அவர்கள், இப்போ ஊழியம் செய்கிற எல்டர் சுதானுடைய அப்பா சிரோன்மணி அவர்களை மறக்கவே முடியாது. அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறவர். ஒரு சமயம் அவருக்கு சுகமில்லை என்று அவருடைய வீட்டிலே ஜெபிக்கிறதற்காக நாங்கள் 2 பேர் போனோம். அப்போ போனவரிடத்திலே அவர் என்ன சொன்னார்னா, நாங்கள் போய் வியாதியை விசாரிக்க போயிருக்கிறோம், அவர் எங்களை விசாரித்து எங்களுக்காக ஜெபித்து எங்களை அனுப்பி வைத்து விட்டார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப பாருங்கள், அவருக்கு ஒரு வியாதி என்று சொல்லும் பொழுது அந்த மாதிரி அவர் எடுத்துக்கொண்ட ஒரு அருமையான மனிதன். அப்படித்தான் நாம் இருக்க வேண்டும். இதுக்கெல்லாம் போய் கவலைப்பட்டு கொண்டு கலங்கி கொண்டு நாம் இருக்கக்கூடாது. இதே மாதிரி எப்பாப்ராதீத்து ஒரு அருமையான ஒரு சாட்சியை வெளிப்படுத்தின காரணத்தினால்தான் பவுல் அப்போஸ்தலன் பிலிப்பு சபைக்கு அதை எழுதி கொடுத்தார். ஆவியானவரும் அதை கனம் பண்ணி வேத எழுத்துக்களாக மாற்றி வைத்தார். அல்லேலூயா. எனவே இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு கனத்துக்குரியவர்களாய் தேவ ஊழியர்கள் மாற்றப்பட வேண்டும். அல்லேலூயா. நம்ம இந்த மாதிரிப்பட்ட ஸ்பெஷல் அவார்ட்ஸுக்கு பாத்திரவான்களாக, பரலோக ராஜ்யம் நம்மை கனப்படுத்தக்கூடிய ஊழியர்களாக, இயேசு கிறிஸ்து நம்மை கௌரவப்படுத்தக்கூடிய நிலைக்குள்ள ஊழியர்களாக ஒவ்வொரு ஊழியர்களும் மாற வேண்டும். நானும் ஊழியர்களில் எல்லா ஊழியர்களில் ஒருவன் என்ற சிந்தையோடு நாம் வாழாதபடி நான் இயேசுக்காக சாதிக்க வேண்டும், இயேசுக்காக பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்கிறதான அந்த ஒரு துடிதுடிப்போடு எழும்பும் பொழுதுதான் இப்படிப்பட்ட பாராட்டுகளை பரலோகத்தின் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இதே போல கொலோசையருக்கு எழுதின நிருபத்திலே 4வது அதிகாரம் 11ஆம் வசனத்திலே ஒரு மனிதனுக்கு ஒரு பாராட்டு கொடுக்கிறார். யுஸ்து எண்ணப்பட்ட இயேசுவும் வாழ்த்துதல் சொல்லுகிறான் என்று சொல்லி அந்த யுஸ்து என்கிற மனிதனை குறித்து சொல்லுகிறார். சொல்லும் பொழுது, விருத்த சேதனம் உள்ளவர்களில் இவர்கள் மாத்திரம் தேவனுடைய ராஜ்யத்தின் பொருட்டு என் உடன் வேலையாட்களாய் இருந்து எனக்கு ஆறுதல் செய்து வந்தார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது 9ஆம் வசனத்திலிருந்தே அங்கே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அவரோடு கூட இருந்த ஒவ்வொருவரையும் அவர் சொல்லி வரும்பொழுது சொல்லுகிறார், இவர்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களில் என்னோடு கூட நின்றவர்கள். ஏன்னா அந்த நாட்கள்ல விருத்த சேதனம் உள்ளவர்களில் பவுலோடு கூட நிற்கிறவர்கள் ரொம்ப குறைவாகத்தான் இருந்தார்கள். புறஜாதிகள் நடுவில் அதிகமான ஊழியத்தை பவுல் செய்த காரணத்தினாலே விருத்த சேதனம் உள்ளவர்களில் பவுலோடு நிற்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னு சொன்னா, இந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் எல்லாருக்குமே ஒரு எண்ணம் இருக்கும், இந்த விருத்த சேதனம் பெற்றவங்களை தான் தேவன் அங்கீகரிப்பா, மற்றவர்களை தேவன் அங்கீகரிப்பது இல்லை என்கிற ஒரு எண்ணத்தை உடையவர்களாக இருந்தார்கள். அதனால தான் மிஷனரி ஊழியத்தை குறித்து பலர் பாரம் இல்லாமல் இருந்தார்கள். இன்றைக்கும் கூட நான் பார்க்கிறேன், இதே ஸ்தாபனத்திலே இன்னும் சில ஊழியர்களுக்குள் கூட ஏன் தமிழ்நாட்டில் எல்லா இடங்களிலும் ஊழியம் செய்ய வேண்டும், ஏன் வட இந்தியாவிலே போய் ஊழியம் செய்ய வேண்டும், ஏன் அமெரிக்காவிலும் இங்கிலாந்திலும் போய் ஊழியம் செய்ய வேண்டும் என்கிற கேள்விகள் இருந்து கொண்டிருக்கிறது. சில விசுவாசிகள் அப்படி நினைக்கிறார்கள், ஏன் எங்களுக்கு மட்டும் எங்கள் ஊழியர் ஊழியம் செய்தால் போதும், எதற்கு அங்கெல்லாம் போய் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் இருக்கிறார்கள். இதுபோல ஒரு தன்மைதான் அவர்களுக்கும் இருந்தது. விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் ஊழியம், ஆபிரகாமின் சந்ததிக்கு மட்டும்தான் இயேசு தேவன் நியாயப்பிரமாணம் ஊழியம் எல்லாமே இருக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். அந்த இடத்திலே பவுல் அந்த காரியங்களை எல்லாம் உடைத்து வெளியே சென்று புறஜாதிகளுக்காகவே தன்னை அர்ப்பணித்து ரொம்ப அருமையான ஊழியங்களை செய்தார். அப்பொழுது அங்கிருந்து எழும்பினவர்கள் அவரோடு கைகோர்த்து நின்றார்கள், திரளாய் நின்றார்கள். ஆனால் விருத்த சேதனம் பெற்றவர்களில் சிலர்தான் அவரோடு கூட தைரியமாய் நின்றார்கள். ஹல்லேலூயா. அந்த சிலர் பாராட்டுதற்குரியவர்கள். ஆமென். ஏனென்றால் அவர்களை போன்ற மற்ற எல்லாரும் அவர்களை பிடித்து பின்னே இழுக்கிற வேளையிலே
அவர்கள் புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும், பவுலுக்கு தேவன் கொடுத்த தரிசனம் சரியானதுதான் என்று புரிந்து கொண்டு நின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு விசேஷித்த பாராட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல அதே கொலோசையர் 4 அதிகாரம் 12-13 ஆகிய வசனங்களில் நாம் படிக்கும் போது எப்பாப்ரா என்கிற மனிதனுக்கு இன்னொரு விசேஷித்த பாராட்டு வருகிறதை பார்க்கிறோம். எப்பாப்ராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய இவன் நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயமுள்ளவர்களாயும் நிலைநிற்க வேண்டும் என்று தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறவனாயிருக்கிறான். ஹல்லேலூயா. இவன் உங்களுக்காகவும் லவோதிக்கேயருக்காகவும் எராப்போலியருக்காகவும் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவனாய் இருக்கிறான் என்பதற்கு நான் சாட்சியாயிருக்கிறேன். ஆமென். இங்கே எப்பாப்ரா என்று இன்னொரு மனிதனை குறித்து சொல்லுகிறார், தேவ ஊழியக்காரர். இந்த ஊழியக்காரனை குறித்து அவர் சொல்லுகிற விஷயம் என்னவென்றால், இவன் ஜெபத்தில் போராடுகிறவன். இந்த ஊழியக்காரன் யாரு? ஜெபத்தில் போராடுகிற ஊழியக்காரன். எல்லா ஊழியக்காரர்களும் ஜெபிக்கிற ஊழியக்காரர்கள் தான். ஆனால் பவுல் ஸ்பெஷல் சாட்சி கொடுக்கிறார். இந்த ஊழியக்காரன் ஜெபத்தில் என்ன செய்வாரு? ஒரு யுத்தமே செய்வார். ஜெபத்தில் என்ன செய்வார்? போராடுகிறவர். அதுவும் எதுக்காக? சரி, உயிர் போக போகுது, இப்ப போராடி உயிரை காப்பாற்றுவோம். வியாதி பயங்கரமா இருக்கு, போராடி வியாதியை காப்பாற்றுவோம். அதுக்காகத்தான் சிலர் போராடுவார்கள். ஆனா இவர் எதுக்காக போராடுகிறான்னு சொன்னா, நீங்கள் விசுவாசிகளாகிய நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாய் மாறும்படி சாதாரண ஜெபம் அல்ல, போராடி ஜெபிக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஊழியர்களாகிய நமக்கு ஒரு பெரிய பாடம் இங்கே மறைந்திருக்கிறது. எதற்காக போராடி ஜெபிக்கிறோம்? உலகத்தில் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று போராடி ஜெபித்துக் கொண்டிருக்கிறோமா? ஆனால் பைபிளிலே உள்ள ஜெப குறிப்புகளை படிக்கும் பொழுது எல்லாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்கான ஜெப குறிப்புகள். ஹல்லேலூயா. தேவ சித்தத்திலே என் விசுவாசிகள் தேறினவர்களாய் மாற வேண்டும். அதிலே அப்படி அசைந்து போகக்கூடாது, பூரண நிச்சயமுள்ளவர்களாய் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் 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 என்ன செய்கிறான்? போராட. அதுக்கு நான் சாட்சி என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு ஊழியர்கள் அப்படிப்பட்ட சாட்சியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட பாராட்டை நம்மை நடத்துகிறவரிடத்திலிருந்தும் கர்த்தரிடத்திலிருந்தும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஜெபத்திலே போராட வேண்டும். எதற்காக? தேவ ஜனங்கள் அவர்கள் தெய்வீகத்தில் வளர வேண்டும் என்று, தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று, அதில் பூரண நிச்சயத்தோடு நிலை நிற்க வேண்டும் என்று, இப்படிப்பட்ட காரியங்களுக்காய்த்தான் அப்படியே போராடி 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 எப்பொழுதும் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, அவன் உங்களுக்காகவும், கொலோசே சபையே, அவன் உங்களுக்காகவும், உங்க பக்கத்தில் இருக்கிற அடுத்த சபையாகிய லவோதிக்கேயருக்காகவும், உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற அடுத்த சபையாகிய எராப்போலியருக்காகவும் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவனாய் இருக்கிறான் என்பதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு ஊழியன் தன் சபையை மட்டும் பார்த்து தன் சபையை மட்டும் வளர்த்தும் நோக்கத்தோடு இருந்தால் அவர் எல்லா ஊழியரை போல ஒரு ஊழியராக இருப்பார். ஆனால் அவர் தன் சபை குறித்த ஜாக்கிரதை மட்டுமல்ல, தன்னுடைய கிளை சபைகளை குறித்து, தனக்கு அருகாமையில் இருக்கிற சபைகளை குறித்து ஜாக்கிரதையோடு எல்லாருக்காக போராடி ஜெபிக்கின்ற ஒரு மனிதனாய் இருக்கும் பொழுது அப்பேற்பட்ட ஊழியக்காரன் தான் எப்பாப்ராவை போல சிறப்பு சாட்சி பெறுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேக ஊழியர்கள் தன் சபையை மட்டும் பார்க்கிறார்கள். நான் வளர வேண்டும், நான் என் சபையை வளர்த்த வேண்டும் என்று மட்டும் அதற்காய் ஜெபிக்கிறார்கள். பக்கத்து சபையை குறித்த ஜெப குறிப்பு இல்லை, பக்கத்து ஊழியங்களை குறித்ததான விண்ணப்பங்கள் வருகிறதில்லை, அதற்காக ஜெபிக்கிறதில்லை, போராடுகிறதில்லை. ஆனால் சிறப்பு பாராட்டு பெற வேண்டும் என்றால், தேவனுடைய இதயத்தை மகிழ பண்ண வேண்டும் என்றால், நடத்துகிறவருடைய உள்ளத்துக்கு சந்தோஷம் உண்டாக வேண்டும் என்றால், ஸ்தாபனம் என்கிற அந்த முழு ஊழியங்களை நினைத்து சந்தோஷப்படுகிறவர்களாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. உங்கள் பக்கத்தில் இருக்கிற மற்ற ஊழியங்களை நினைக்கணும். ஃபுல் காஸ்பல் மட்டுமல்ல, ஃபுல் காஸ்பல் அல்லாத ஒரு சபை இருந்தாலும் அதுவும் ஒரு ஆவிக்குரிய சபை. கர்த்தரை விசுவாசித்து ரட்சிப்பின் அனுபவத்தோடு, அபிஷேகம் பெற்ற அனுபவத்தோடு வளருகின்ற பிள்ளைகள் அங்கும் இருக்கிறார்கள். அவர்களும் பரலோகத்துக்கு வருவார்கள். ஹல்லேலூயா. எனவே இதையெல்லாம் நினைத்து எல்லாருக்காக, எல்லாரும் தேவ சித்தத்தில் வளர வேண்டும், எல்லாரும் தேவ சித்தத்தில் நிலை நிற்க வேண்டும் என்று சாதாரணமாய் அல்ல, என்னைக்கோ ஒரு நாள் அல்ல, எப்பொழுதும் போராடுகிறவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பாப்ராவுக்கு ஒரு விசேஷித்த சாட்சி, மார்க்குவுக்கு ஒரு விசேஷித்த சாட்சி கொடுத்தார்.
2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், மார்க்குவை என்னிடத்தில் அழைத்து கொண்டு வா, ஊழியத்தில் அவன் எனக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளவன். இதே பவுலின் வாய்தான் ஒரு நாள் பர்னபாவோடு இந்த விஷயத்துக்காய் தர்க்கம் பண்ணினது. அந்த மார்க்கு இன்னிமே என் கூட ஊழியத்துக்கு வரக்கூடாது. பர்னபா சொன்னா இல்லை, மார்க்கை நம்ம கூட்டிட்டு தான் போனோம், 2வது மிஷினரி பயணத்துக்கும் அழைத்து கொண்டு தான் செல்லணும்னு சொல்லி பவுல் உறுதியா நின்னார். அவன் வர முடியாது, அவனை கூட்டிட்டு வரக்கூடாது. ஏன்னா முதல் மிஷினரி பயணத்தில் வந்துட்டு சீப்புரு தீவு கூட தாண்டல, திரும்பி ஓடி போயிட்டான். அவனை நம்ம இனி என்ன செய்யக்கூடாது, ஊழியத்தில் திரும்ப சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லி பண்ணார். அப்படி உள்ள கருத்து வேறுபாடுனால பவுலும் பர்னபாவும் 2 வழியா ஊழியம் செய்ய ஆரம்பிச்சாங்க. அதே மார்க்குவை இப்ப சில ஆண்டுகள் தாண்டின பிறகு சொல்லுகிறார், அவன் பழையது போல இல்லை, இப்பொழுது அவன் எனக்கு ஊழியத்தில் மிகவும் பிரயோஜனம் உள்ள. அன்னைக்கு பவுல் சொன்னா இவன் பிரயோஜனமற்றவன், இவன் ஊழியத்தில் சேர்க்க கூடாது. ஆனால் அதே மனிதன் திரும்ப வந்து நல்ல முறையில் தேவனுடைய ஊழியத்தில் எழும்பின பொழுது அதே பவுலுடைய கை அவனை பாராட்டி எழுத தவறவே இல்லை. ஹல்லேலூயா. எனவே அன்பானவர்களே, இதை நாம் பார்க்கும் பொழுது சிலர் ஒருவேளை ஆரம்ப கட்டங்களில் பிரயோஜனம் இல்லாதவர்களாக இருந்திருக்கலாம், ஆரம்பத்தில் சரியாக வெற்றி எடுக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் இன்னும் நமக்கு காலங்கள் இருக்கிறது. இதுவரை சில தவறுகள் நம்முடைய வாழ்க்கை நடந்திருக்கலாம், குறைபாடுகள் உண்டாயிருந்திருக்கலாம். இருந்தாலும் இந்த நாளிலே ஒரு தீர்மானம் செய்து, நான் மார்க்குடைய முந்தின நிலைமையில் இருந்தேன், ஆனால் இனி மார்க்குடைய பிந்தின நிலைமையிலே நான் கர்த்தருக்காக பயன்படணும், என்னை நடத்துகிறவர்களுக்கு பார்வையில் நான் பிரயோஜனம் உள்ளவன் என்று காணணும், என் இயேசுவின் பார்வையிலும் பிரயோஜனம் உள்ளவனாய் மாறணும். ஹல்லேலூயா. இந்த தீர்மானத்தை இந்த நாளில் செய்து கொண்டால் கூட இன்றிலிருந்து ஊழியங்களை பிரகாசிப்பிக்க பண்ணுவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரயோஜனம் உள்ளவன் என்று சொன்னார். இன்னும் அநேக சாட்சிகள் பலருக்கு சொல்லி இருக்கிறது. நான் சில 1-2 கூட சொல்லிவிடுகிறேன். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே தீகிக்கு என்ற ஒரு மனிதனை குறித்து எழுதுகிறார். அவனுக்கு கொடுக்கப்பட்ட 2 காரியம், பிரியமான சகோதரன், 2வது கர்த்தருக்குள் உண்மை உள்ள ஊழியக்காரன். 2 சாட்சி கொடுத்தார். beloved brother, அது மட்டுமல்ல, கர்த்தருக்குள் உண்மை உள்ள ஊழியக்காரன். கொலோசேயருக்கு எழுதும் பொழுது 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே இதே தீகிக்குவுக்கு இன்னொன்று கூட சேர்த்து கொடுத்தார். பிரியமான சகோதரன், உண்மை உள்ள ஊழியக்காரன், கர்த்தருக்குள் எனக்கு உடன் வேலையாள் என்று சொன்னார். ஹல்லேலூயா. பாருங்கள், பிரியமான சகோதரன். ஊழியர்களுக்கு இன்னொரு சாட்சி தேவையா இருக்குது. எப்படி இருக்கணுமா? பிரியமான சகோதரன். பிரியமான சகோதரன். உங்கள் உடன் ஊழியர்கள் நடுவில் நீங்கள் பிரியமான சகோதரனாய் நடந்து கொள்ளணும். உங்களுக்கு மேல இருந்து உங்களை நடத்துகிறவர்கள் முன்னால நீங்க எப்படி நடந்து கொள்ளணும்? பிரியமான சகோதரர்கள், பிரியமான சகோதரர்கள், beloved brothers, அன்பு நிறைந்த சகோதரர்கள், அன்பா பழகுகிற சகோதரர்கள், அன்பா பேசுகிற சகோதரர்கள். இப்படியாக விசுவாசிகள் நடுவிலும் எப்படித்தான் அதே போல அன்பாய் பேசி பழகுகிற ஒரு beloved, பிரியமான மனிதன் என்று சொல்லுகிற பெயரை நாம் எடுக்க வேண்டியது அவசியம். 2வது கர்த்தருக்குள் உண்மை உள்ள ஊழியக்காரன். ஹல்லேலூயா. ஊழியக்காரர்கள் எப்படி இருக்க வேண்டும்? கர்த்தருக்குள் உண்மை. மேலிருந்து பார்க்கிறாங்க, அவங்க பார்வைக்காக உண்மை அல்ல, விசுவாசிகளுடைய கண்களுக்கு முன்னதாக உண்மை மட்டுமல்ல, கர்த்தருக்கு முன்பாக உண்மை. ஹல்லேலூயா. கர்த்தர் அந்தரங்கங்களை பார்க்கிறவர். கர்த்தர் மனிதன் பார்க்கக்கூடாத இடங்களை எல்லாம் பார்க்கிறவர். அந்த கர்த்தருக்கு முன்பாக எல்லா ஊழியர்களும் கர்த்தருக்கு உண்மை உள்ள ஊழியக்காரன் என்கிற நற்சாட்சியை பெற வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது மிக விசேஷம். இப்படிப்பட்ட பாராட்டுகள் தான் இன்னைக்கு நமக்கு வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன வித்தியாசமான இன்னைக்கெல்லாம் பாராட்டுகளை பார்த்தீங்கன்னா, டாக்டர் பட்டம் கொடுக்கிறார்கள், வேறு பல பட்டம் கொடுக்கிறார். இதுக்காக அலைமோதி ஓடுகிறத பார்க்குறோம். அந்த பட்டத்துக்குள்ள ஒரு தகுதியே கிடையாது இவங்கள்ட்ட. அதுக்குள்ள எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனோ அதுக்குள்ள மினிஸ்டீரியல் எக்ஸ்பீரியன்ஸுகளோ ஒன்றும் இல்லாட்டாலும் ஒரு பட்டம் வேணும், பட்டம் வேணும், பட்டம் வேணும். என்னை எல்லாரும் சேர்ந்து இப்போ நீ அப்போஸ்தலன் தான் சொல்லணும். அதனால் அப்போஸ்தலன் பேர் வச்சோம். நான் தீர்க்கதரிசி, நான் யாரு, நான் இவாஞ்சலிஸ்ட்டு, ஏதாவது இப்படியே இதில் பெரிய பெருமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேடிக்கையாக சொல்லுவார்கள், ஒரு ஆள் இப்படி 3 பட்டங்கள் பெற்றுக்கொண்டாராம். அப்போஸ்தலர் என்றும், தீர்க்கதரிசி என்றும், சுவிசேஷகர் என்றும் என்ன செய்து கொண்டாராம்? 3 பட்டங்கள் பெற்றுக்கொண்டு, அப்போ அதுக்கு ஆங்கிலத்தில் அப்பாசில், ப்ராஃபட், இவாஞ்சலிஸ்ட், இது 3 பட்டத்துக்கு முதல் எழுத்தை அவருடைய இதில் கட்டி தொங்க விட்டுட்டு நடந்தாராம். எப்படி இருந்திருக்கும்? APE. இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க சொல்லுங்க, என்னது அது? ஏபினா, ஏபிஇனா மனித குரங்கு,
என்பதுதான் அதோடைய அர்த்தம். அப்போ பாருங்க, அந்த மனுஷன் பதவி ஆசை, பட்டத்தின் மேல உள்ள ஆசை இந்த அர்த்தத்தை கூட தெரியாத அளவில் கட்டி தொங்க விட்டுட்டு அலைய வச்சுட்டு அவரை எவ்வளோ பரிதாபமாக கோமாளியாக மாற்றிருச்சு. இப்படி தான் ஆகும். பட்டத்துக்கு மேலே ஆசை, இந்த மாதிரி ஆசைப்பட்டு போகிற ஆளுகள்லாம் கடைசியில் இப்படி தான் சிரிக்கப்படுகிற பொருளாக என்ன செஞ்சிருவாங்க, மாறிடுவாங்க. அதனால் நம்ம அதுகளுக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாது. நமக்கு வேண்டிய பாராட்டு கர்த்தராகிய இயேசுவிடத்திலிருந்து வர வேண்டும். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, அவர் நம்மை நடத்தும்படி வைத்திருக்கிறாரே, நம்மை நடத்துகிறவர்கள், அவர்களிடத்திலிருந்தும் பாராட்டு என்ன செய்யணும், வரணும். சில சொல்லுவார், அதெல்லாம் நான் இயேசுக்கு முன்னால எல்லாம் சுத்தமா இருக்கிறேன். நீ இங்கே சுத்தமா இல்லை, இயேசு முன்னால எப்படி சுத்தமா இருப்ப? நீ நடத்துகிற மனுஷன் முன்னாலே சரியில்லையா, அப்புறம் இயேசு முன்னால நான் சுத்தமா இருக்கேன்னு சொன்னா சரியாகுமா? சரியாகாது. அதனால நம்ம என்ன செய்யணும், எல்லாருமே அங்குள்ள பாராட்டை பெறணும்னா முதல்ல இங்குள்ள பாராட்டை என்ன செய்யணும், பெறணும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள் நாம் என்ன செய்ய வேண்டும், மனுஷர்களுக்கு முன்பாகவும் நல்ல ஒரு பாராட்டுதற்குரியவர்களாய் நடக்கணும். தீமோத்தேயு குறித்து நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. பவுல் திரும்ப திரும்ப வாயார மனமாற வாழ்த்தி 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 எழுதுகிறதே யாரை பற்றி தான், இந்த தீமோத்தேயுவை பற்றி தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரை குறித்து 1 தீமோத்தேயு 1:2 சொல்லுகிறார், விசுவாசத்தில் உத்தம குமாரன். இவர் என்ன குமாரன்? விசுவாசத்தில் உத்தம குமாரன். இவனை மாதிரி ஒரு உத்தமனை பார்க்க முடியுமா? அவன் விசுவாசத்தில் உத்தம குமாரன். 2 தீமோத்தேயு 1:2 சொல்லுகிறார், பிரியமுள்ள குமாரனாகிய தீமோத்தேயு. இவன் ரொம்ப அன்பில் உத்தம குமாரன், பிரியமுள்ள குமாரனாகிய தீமோத்தேயு. விசுவாசத்திலும் அன்பிலும் மிகவும் பிரியமுள்ள, மிகவும் உத்தமமான அந்த தீமோத்தேயு 3ஆம் வசனத்திலே ஒரு ஸ்பெஷல் சாட்சி கொடுத்தார். தீமோத்தேயோ, உன்னை பற்றி நினைக்கும் பொழுதெல்லாம் உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணுகிறேன். எனக்கு இந்த வார்த்தை மறக்கவே முடியாத ஒரு வார்த்தை. உன்னை பற்றி நான் நினைக்கும் பொழுதுதான் எதை ஞாபகம் பண்ணுகிறேன்? உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணுகிறேன். ஹல்லேலூயா. நம்ம எப்பவுமே சில ஆட்களை பார்த்தா, அந்த ஆட்களை பற்றி நினைவு வந்தா ஏதோ ஒரு காரியம் டக்குன்னு நம்ம முன்னால வரும் அந்த ஆளை பற்றி. ஏன்னா அந்த அவருடைய அந்த காரியம் நமக்கு உள்ளத்துக்கு ஒரு நல்ல தாக்கத்தை கொடுத்திருக்கிறது. ரொம்ப பிரியமா இருக்குது அந்த விஷயம். அதனால நான் சில ஊழியர்களை நினைக்கும் பொழுது அப்படி நினைப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவரை குறித்து நினைக்கும் பொழுது எப்பவுமே எனக்கு என்ன ஞாபகம் வரும்னு சொன்னா, அவர் அந்த நாட்களிலே நான் ஒரு சின்ன பையனா இருக்கும் பொழுது, அவர் விசுவாசியா இருக்கும்போது காட்டாத்துறை சபையிலே இந்த 12 மணி நேர ஜெபம், 24 மணி நேரம் ஜெபம் நடக்கும் இந்திய தேசத்தின் எழுப்புதலுக்காக. அப்போ ஒரு வாசல் பக்கத்தில் இருந்து அவர் ஜெபிக்கிற அந்த ஜெபம் அப்படியே தன்னுடைய சரீரத்தையும் எல்லாம் வருத்தி ஒரு பெரிய ஒரு யுத்த களத்தில் நின்ன மாதிரி நிற்பார். அப்படி ஜெபிக்கிற ஜெபம் அன்றைக்கு என் கண்ணில் பட்டது. இன்னைக்கு வரைக்கும் அவரை பார்க்கும் போதெல்லாம் அந்த ஞாபகம் எனக்கு வரும். ஹல்லேலூயா. இது மாதிரி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆளை பற்றி ஒவ்வொரு சாட்சி டக்குன்னு ஞாபகத்துக்கு வரும். அதே மாதிரி பவுலுக்கு தீமோத்தேயு நினைச்சா உடனே எந்த ஞாபகத்துக்கு வருதான்? அவருடைய கண்ணீர். அப்போ எப்பாவை பற்றி நம்ம சொன்னோம், அவர் போராடி ஜெபிக்கிறவர். தீமோத்தேயு எப்படி ஜெபிக்கிறவர்? கண்ணீரோடு ஜெபிக்கிறவர். ஹல்லேலூயா. இவரை நினைச்சாலே கண்ணீர் தான் உடனே பவுலுக்கு ஞாபகத்துக்கு வருது. கண்ணீரோடு ஜெபிக்கிறது. ஆமென். ஊழியர்களுக்கு இது மிக முக்கிய தேவை. கண்ணீரோடு ஜெபிக்கிறவர்கள் என்ற சாட்சி கர்த்தரிடத்திலும் நம்மை நடத்துகிறவரிடத்திலும் நமக்கு உண்டாகணும். ஹல்லேலூயா. அதுதான் உள்ள உடைந்து ஜெபிக்கிறது. உள்ள உடைந்து ஜெபிக்கும் பொழுது கண்ணீர் தானா என்ன செய்யும்? வரும். நம்ம உலகத்து காரியத்துக்காக, நம்ம காரியத்துக்காக ஒரு நாளும் கண்ணீர் விட வேண்டாம். கர்த்தருடைய காரியத்துக்காக அதிகமாக நம்ம என்ன செய்ய வேண்டும்? கண்ணீர் விடுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதே போல தீத்துவையும் மிகவும் பாராட்டி எப்பொழுதும் எழுதுவார். தீத்து 1:1 சொன்னார், பொதுவான விசுவாசத்தின்படி உத்தம குமாரனாகிய தீத்து என்று சொன்னார். ஹல்லேலூயா. எனவே போர் வீரர்களாகிய நாம் நம்மை பாராட்டும்படி, கனப்படுத்தும்படி கர்த்தர் விரும்புகிறார். இந்த கனத்துக்கும் பாராட்டுக்கும் நாம் தகுதியுடையவர்களாக, சிறப்பாக கர்த்தருடைய ஊழியத்திலே செயல்படுகிறவர்களாக நாம் ஒவ்வொருவரும் மாற்றப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு முறை ஒரு மிஷனரி நீண்ட காலம் மிஷனரி ஊழியத்தில் செயல்பட்டு விட்டு இனி ரிட்டையர்ட் ஆகிவிடுவோம் என்று சொல்லி தன்னுடைய சொந்த நாட்டுக்கு கப்பலிலே திரும்பி கொண்டிருந்தார். தான் திரும்பி வருவதை குறித்து தன்னை அனுப்பின ஸ்தாபனத்துக்கும் தன்னை தத்தெடுத்து ஜெபம் பண்ணுகிற சபைக்கும் எல்லாருக்கும் கடிதம் எழுதி தெரிவித்திருந்தார். ஆகவே இவர் திரும்ப வரும் பொழுது ரொம்ப எதிர்பார்ப்போடு வந்து கொண்டிருந்தார். அங்கே கப்பலிலிருந்து கரை தெரிய ஆரம்பித்த வேளையிலே அவர் பார்க்கிறார்,
துறைமுகத்திலே ஒரு பெரும் கூட்டம் மக்கள் நிற்கிறதை பார்க்கிறார். ரொம்ப சந்தோஷம். ஓ, இவ்வளவு வருஷம் ஆண்டவருக்காய் உண்மையாய் ஊழியம் செய்த என்னை வரவேற்கும்படி ஸ்தாபனமே திரண்டு வந்து நிற்கிறது, சபையே திரண்டு வந்து நிற்கிறது. சந்தோஷப்பட்டார். இன்னும் கப்பல் நெருங்கி வரும் பொழுது அங்கே சில முன் வரிசையில் நின்றவர்களுடைய கையிலே மாலைகள், பூ மாலைகள் இருந்ததை பார்த்தார். சிலருடைய கையில நல்ல கிஃப்ட் எல்லாம் இருந்ததை பார்த்தார். ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஆகா, என்னை எப்படி என்னுடைய சபையார் கனப்படுத்துகிறார்கள், என்னுடைய ஸ்தாபனம் என்னை எப்படி கனப்படுத்துகிறது, என்னுடைய ஊழியத்திலே அவர்கள் எப்படி என்னை கனப்படுத்துறான்னு சொல்லி சந்தோஷமாக அந்த படிகளில் இறங்கி வந்தார். அப்படியே ஒரு படிகளில் இறங்கி வரும் பொழுது திடீரென்று மக்கள்லாம் கூச்சல் போட்டார்கள். வாழ்க 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 என்று சொல்லி எல்லாம் கூச்சல் போட்டார்கள். இவருக்கு முன்னால் சென்று கொண்டிருந்த ஒரு மனிதனை அப்படியே தூக்கி மாலையெல்லாம் போட்டு அவனை தூக்கி கனப்படுத்தி வாழ்க வாழ்க என்று அவனை நடக்க விடாமல் சுமந்து கொண்டே போய்விட்டார்கள். இப்ப எல்லாரும் போய்விட்டார்கள். இவரும் இவருடைய சூட்கேஸும் மட்டும்தான் பாக்கி. அப்படியே சூட்கேஸை தரையில் வைத்து கொண்டு எவ்வளவு சந்தோஷப்பட்டாரோ அவ்வளவு துக்கம் அடைந்து வானத்தை பார்த்து, ஆண்டவரே, இதுதானா நான் இவ்வளவு காலம் ஊழியம் செய்ததற்குரிய பாராட்டு, பலன்? ஒருத்தன் கூட வரலையே அந்த ஸ்தாபனத்தில் இருந்து, அந்த சபையிலிருந்து ஒருத்தர் கூட வரலையே. கடிதமா எழுதினாங்களே, உங்களுக்கா ஜெபிக்கிறோம், உங்களுக்கா ஜெபிக்கிறோம். இப்ப திரும்ப வரும்போது கூப்பிட ஆள் இல்லையே என்று சொல்லி வேதனையோடு அவர் பார்த்த பொழுது இவரை பற்றியும் அவருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. இப்படி ஒரு அரசியல்வாதி, அவனுக்கு இந்த நாட்டில் இவ்வளவு வரவேற்பு இருக்கு, எனக்கு ஒரு வரவேற்பும் இல்லையே. ஆண்டவர் அவரோடு பேசினாரா, மகனே, இது அவனுடைய ராஜ்யம், அவன் தன் ராஜ்யத்தில் வந்தான், அவனை கனப்படுத்துகிறார்கள். உன்னுடைய ராஜ்யம் இங்கே இருக்கிறது, நீ உன் ராஜ்யத்துக்கு வரும் பொழுது நான் உன்னை கனப்படுத்துவேன். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. எனவே ஒரு பக்கம் பாராட்டுதற்குரியவர்களாக நாம் வாழ்ந்தே ஆக வேண்டும், மறுபக்கம் மனுஷ வாயினால் உள்ள பாராட்டுகளை எதிர்பார்த்து வாழக்கூடாது. ஹல்லேலூயா. இதிலே நாம் திட்டமுள்ளவர்களா இருக்கணும். அதனால ஒருத்தர் என்னை பற்றி ஒன்றும் சொல்லாண்டா நான் எப்படியும் வாழ்றேன், அந்த நினைப்பு தப்பு. நான் எல்லாருடைய பாராட்டுகளுக்கும் தக்கதாக, தேவனுடைய பாராட்டுக்கு தக்கதாக மேன்மையான சாட்சியுடையவர்களாய் வாழ்ந்தே ஆக வேண்டும். அதே வேளையில் உலகத்தில் மனுஷ வார்த்தையினால இதெல்லாம் சொல்லி காட்டணும், நம்ம நடத்துறவங்க எழுதி காட்டணும், சொல்லி காட்டணும், நம்ம என்ன செய்ய வேண்டாம், எதிர்பார்க்க வேண்டாம். எல்லாவற்றையும் வட்டியும் முதலுமா சேர்த்து அங்க வாங்கி கொள்ள ஆசைப்படுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி விசுவாசிகளோடு நான் பேசும்படியாய் விரும்புகிறேன். நீங்கள் இந்த அருமையான தேவனுடைய பணியிலே ஈடுபட்டு நிற்கையிலே நீங்களும் பாராட்டுதற்குரியவர்களாக வாழ வேண்டும். அப்போஸ்தலன் பவுல் விசுவாசிகளையும் பாராட்டி எழுத ஒரு பொழுதும் தவறவே இல்லை. ஒவ்வொரு சபைகளில், ஒவ்வொரு பட்டணங்களில், கிராமங்களில், இந்த ஊழியங்களில் அவரோடு கூட நின்று ஊழியத்துக்கு உறுதுணையாய் இருந்தவர்களை ஒரு பொழுதும் அவர் கனம் பண்ண தவறவே இல்லை. ஹல்லேலூயா. முதலாவதாக ஆக்கில்லா பிரிஸ்கில்லா குடும்பத்தை பற்றி பவுல் மிக சிறப்பாக எழுதியிருக்கிறார். 2-3 இடங்களில் இருக்கிறது. ரோமர் 16ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம். டைம் இல்லாதனால சுருக்கமா சொல்லுகிறேன். 4ஆம் வசனத்தை நீங்கள் படிக்கும் பொழுது 4ம் 5ம் வாசிங்க. அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள், அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல, புறஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும் நன்றி அறிதலுள்ளவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் வீட்டிலே கூடி வருகிற சபையையும் வாழ்த்துங்கள். ஸ்தோத்திரம். ஆக்கில்லா பிரிஸ்கில்லா பவுலின் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். அல்லேலூயா. விசுவாசிகள் கவனியுங்கள், நமக்காக தேவன் தந்திருக்கிற ஊழியர்கள், அந்த ஊழியர்களுடைய பிராணனுக்காக கழுத்தை கொடுக்கிற விசுவாசிகளாக நாம் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை பாராட்டுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதற்காக? சுவிசேஷ ஊழியத்து நிமித்தமாக. அந்த ஊழியக்காரனுக்கு கஷ்டம் வந்த பொழுது இவர்கள் கூட நின்றார்கள். கொரிந்து பட்டணத்திலே அப்ப அக்கில்லா பிரிஸ்கில்லா வீட்டில் தான் பவுல் தங்கியிருந்து ஊழியம் தொடங்கினார். பிறகு கொஞ்ச காலம் கழித்து பயங்கரமான எதிர்ப்பு வந்தபடினாலே அந்த வீட்டில் தொடர்ந்து வீட்டு கூட்டம் நடத்த முடியவில்லை. அதனால இன்னொரு வீட்டில் கூட்டத்தை தொடங்கி நடத்தினார்கள். ஆனால் அப்படி எதிர்ப்புகள் வந்த பிறகும் ஆக்கில்லா பிரிஸ்கில்லா பவுலோடு இருந்தார்கள். பவுலை விட்டு அவர்கள் விலகவில்லை. ஹல்லேலூயா. அவர்கள் பவுலின் பிராணனுக்கு ஆபத்து வந்த பொழுது அவனோடு தோள் கொடுத்து நின்றார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படித்தான் இருக்க வேண்டும். கடந்த மாதத்திலே பிலிபித்திலே ஊழியர் உபவாசத்துக்கு போயிருந்த பொழுது அந்த பிலிபித்துக்கு அடுத்த கிளை நவாப்கஞ்ச் என்கிற கிளையிலே ஒரு பிரச்சனை வந்து விட்டது. அங்கே ஒரு வாலிப பையன்
அவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி விட்டார்கள். எதுக்காக சொன்னால் அந்த ஊரில் ஒரு விக்கிரகத்தை உடைச்சிட்டாங்களாம் யாரோ, அதுக்கு இவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்கன்னு கேட்டால் இவன் விசாரிச்சுட்டு வரும்போது நான் தான் உடைச்சேன்னு போய் சொல்லியிருக்கிறான். ஆனால் இவனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வச்சிருக்கு. அங்கே கொண்டு வச்சு அவனை விசாரித்த பொழுது நான் இந்த சபைக்கு போகிறேன்னு நம்ம சபையை காட்டி கொடுத்துருக்குறான். எனவே நம்முடைய சபையில் வந்து விசாரித்து விட்டு சென்றிருக்கிறார்கள். பிறகு ஊழியரை வர சொல்லி விசாரித்தார்கள். அப்படி விசாரிக்க அழைத்த பொழுது அங்குள்ள விசுவாசிகள் நம்மளை மாதிரி ரொம்ப வருஷம் பழக்கம் உள்ள விசுவாசிகள் கிடையாது. இந்த ஸ்தாபனத்தை பற்றி ஒரு பெரிய அறிவோ பற்றுணர்வோ அப்படியெல்லாம் வரக்கூடிய வருஷங்கள் இன்னும் ஆகலை. ஆனால் அந்த விசுவாசிகள் எல்லாம் சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த ஊழியரோட போயிருக்கிறாங்க. பாருங்க, அந்த ஊழியருக்கு எதுவும் வந்தால் எங்களுக்கும் வரட்டும் பார்ப்போம்னு சொல்லி இவங்க என்ன செய்திருக்கிறாங்க, அவரோடு கூட அவருடைய பிராணனுக்காக கழுத்தை கொடுத்தார்கள். போய் நின்று அவரை பேச விடாமல் இவர்கள் போலீஸ் கேட்ட கேள்விக்கெல்லாம் இவங்க பதில் சொல்லி இருக்கிறாங்க. பதில் சொல்லி இந்த பையன் ஒரு புத்தி சுவாதீனம் இல்லாத பையன், இவங்க ஊரில் உள்ளவன் தான், இவன் ஜபத்துக்காகத்தான் நாங்கள் ஜப வீட்டுக்கு கொண்டு வந்தோம், அவனுக்காக ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அவன் புத்தி இல்லாமல் ஏதோ சொன்னாம்னு நீங்கள் கூப்பிட்டு வந்து எங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து விசாரிக்கிறீங்களே என்றெல்லாம் சொல்லி விளக்கமாக சொன்ன உடனே போலீஸார் புரிந்து கொண்டார்கள், விட்டு விட்டார்கள். ஹல்லேலூயா. அப்போ ஒரு ஊழியக்காரனுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு சொல்லும் பொழுது அந்த பிரச்சனையிலே ஊழியக்காரனோடு என்ன செய்ய வேண்டும், தோள் கொடுத்து நிற்கணும். ஹல்லேலூயா. அது கர்த்தருக்காகவும் சுவிசேஷ ஊழியத்துக்காகவும் இருக்கணும். புரிஞ்சாச்சா? ஊழியர் மேல் மற்றபடி ஊழியருக்காக போய் போராடி கொண்டிருக்க கூடாது. சிலர் ஊழியருக்காக ஸ்தாபனத்தோட போராட பார்க்கிறாங்க, சில விசுவாசிகள். அது மிகப்பெரிய தவறு. எக்காரணம் கொண்டு எந்த இடத்திலும் ஒரு ஊழியருக்காக உங்க மேல இருக்கிற ஒரு சென்ட்ரல் பாஸ்டர்கிட்ட நீங்க மோத வரக்கூடாது, ஒரு டிஸ்ட்ரிக்ட் பாஸ்டர்கிட்ட மோத வரக்கூடாது, ஒரு ஸ்தாபனத்துக்கு நீங்க மோத என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அந்த ஒரு ஊழியர் என்பவர் கர்த்தருக்கு தன்னை ஒப்பு கொடுத்து வந்தவர். ஊழியத்தில் கர்த்தர் அவரை ஒரு ஸ்தாபனத்தில் சேர்த்து விட்டிருக்கிறார். அதுதான் இந்த ஸ்தாபனம், ஃபுல் காஸ்பல் ஸ்தாபனம். அப்போ இந்த ஃபுல் காஸ்பல் ஸ்தாபனத்தை நடத்துவதற்கு தேவன் அதுக்குள்ள ஒழுங்கெல்லாம் அழகா வச்சிருக்கிறார். அந்த ஒழுங்கின்படி நடத்தும் பொழுது எந்த ஊழியராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு சில ஊழியர்கள் ரொம்ப பிரியமான ஊழியர்கள், வாஸ்தவ மாதிரி இருப்பார்கள், சில வேளை பிரியமான ஊழியர்கள் அப்படி இருப்பார்கள். இப்படி பல விதத்தில் இருப்பார்கள். எதுவாக இருந்தாலும் அவர்களை ஸ்தாபனம் அவர்களுக்கு என்ன சொல்லுதோ அதுக்கு அவர்கள் உடனே கீழ்ப்படிவதற்காக நீங்கள் எல்லாரும் அவர்களுக்கு கீழ்ப்படுகிறதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. அவர்கள் கீழ்ப்படியாம காட்டுவதற்கு யாரும் என்ன செய்திடக்கூடாது. நிச்சயமா இப்படி சில இடங்கள்ல நடக்கிறது ரொம்ப தப்பான காரியம். இன்னைக்கு பொதுவாக இருக்கிறதுனால நான் விளக்கமா சொல்றேன். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை விசுவாசிகள் எந்த சபையிலும் ஆக்கிடக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு நீங்க அந்த ஊழியர் உங்களுக்கு ஊழியம் செய்கிற நாட்களில் அந்த ஊழியத்தில் சந்தோஷப்படுங்க, பங்கடைங்க, அவரோடு கூட நின்று எல்லாம் செய்யுங்க. அதுக்கு மேல ஸ்தாபனம் ஒன்ன சொல்லியாச்சுன்னா அந்த விசுவாசிகள் அத்தனை பேரும் சேர்ந்து ஸ்தாபனம் சொல்றதுக்கு உடனே என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். எந்த ஒரு ஊழியக்காரரும் ஸ்தாபனம் சொல்றதுக்கு ஏற்று ஒரு காரியத்தை சபையில செய்கிறதுக்கு ஒரு விசுவாசிகளும் அனுகூலமாய் நிற்கவே கூடாது. ஆமென். சரிதானே? இது எனக்காகவோ யாருக்காகவோ சொல்றதில்லை, இதுதான் கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிற பிரமாணம். எபிரேயர் 13:17 மிக தெளிவா சொல்லுகிறது, உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களா இருக்கிறபடியினால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அப்படி செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். ஹல்லேலூயா. பாருங்கள், நம்ம கீழ்ப்படியணும். நீங்க உங்க ஊழியருக்கு கீழ்ப்படியணும். அதே வேளை ஊழியர் மேலான அதிகாரத்துக்கு கீழ்ப்படியணும். மேலிருந்து ஒரு தகவல் வந்தா அதுக்குரிய மதிப்பு கொடுத்து கீழே இருக்கிற எல்லாரும் என்ன செய்ய வேண்டும், கீழ்ப்படியணும். கீழ்ப்படியும் பொழுது சிலருக்கு சில கஷ்டம் இருக்கு, நான் அது இல்லைன்னு சொல்லலை. கீழ்ப்படியும் பொழுது சிலருக்கு ஐயோ இது இப்படி ஸ்தாபனம் சொல்லுது, தலைவர் போஸ்டர் இப்படி சொல்றாரு, இது கீழ்ப்படிஞ்சா நமக்கு சில கஷ்டங்கள் இருக்குதே. உண்மைதான். யோசேப்பு அவங்க அப்பா சொன்னாரு, நீ போய் சீக்கிரமில் ஆடு மேய்க்கிற சகோதரங்களை பார்த்துட்டு வான்னு சொன்னாரு. அவனுக்கு இஷ்டமே இல்லை. ஏன் இஷ்டம் இல்லைன்னு நான் சொல்றேன், அவனுங்கெல்லாம் துன்மார்க்கமாக நடக்கிறவனுங்க, அங்கே போகிறதே அவனுக்கு பிடிக்காது. ஆனாலும் அப்பா சொன்னாருங்கிற ஒரு வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படிஞ்சு யோசேப்பு என்ன செஞ்சுட்டான், யோசேப்பு புறப்பட்டுட்டான். அப்போ அப்பாவுக்கு கீழ்ப்படிந்ததுக்கு அவனுக்கு கிடைத்த பலன் என்னன்னு சொன்னா 13 ஆண்டுகள் அவனுக்கு என்ன கிடைச்சது, குழியில தூக்கி போடுறதும் வித்து போடுறதும், அப்புறம் சிறைச்சாலையில் வீண் பழி சுமந்து கைதியா அடிமையா இப்படி தான் ஆச்சு. 13 வருஷம் கீழ்ப்படிந்ததுக்கு அவனுக்கு கிடைத்த லாபம் என்னன்னு கேட்டா அவனு வரக்கூடாததெல்லாம் வந்துச்சு, உண்மைதான். ஆனா 13 வருஷம் தாண்டின பிறகுதான் கீழ்ப்படிந்ததனுடைய நன்மை என்னதுன்னு கேட்டா
எகிப்திலே பிரதான மந்திரியாய் உட்கார்ந்திருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் விஷயம். இது புரிந்து கொள்ளல. விசுவாசிகள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஊழியர்கள் இதை புரிந்து கொள்ளணும். ஊழியர்களுக்கே தெரியலனா ரொம்ப சங்கடமான விஷயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மை நடத்துகிறவர்கள் சொல்லுவது நமக்கு சிலவேளை கேட்க கீழ்ப்படிய கஷ்டமா இருக்கலாம். கீழ்ப்படிஞ்சா கூட சிலவேளை இப்படிப்பட்ட சிரமங்கள் வரலாம் நமக்கு சில ஆண்டுகள். ஆனால் உங்களுக்கு யோசேப்பு சரித்திரத்தை படிச்சா தெரியும், அன்னைக்கு அவன் கீழ்ப்படிஞ்ச காரணத்தினால தான் அவன் எகிப்தின் சிங்காசனத்தில் உட்கார முடிந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தாவீது அப்பா திடீர்னு சொன்னார், நீ போய் யுத்த களத்தில் நிற்கிற சகோதரங்களை பார்த்துட்டு வா. இவன் அழகா ஆடு மேய்ச்சிட்டு கிடந்தான். பாட்டு பாடி ஆடு மேய்ப்பான், பாட்டு பாடி ஆடு மேய்ப்பான். சந்தோஷமா இருக்கும், தொல்லை இல்லாத வாழ்க்கை இல்லையா? எவ்வளவு அழகான டென்ஷன் ஃப்ரீ லைஃப். அழகா சுத்தி வந்து ஆட்டுக்கு பின்னால அது கொஞ்சம் ஆடுகள் தான். நிறைய ஆடு இருந்தால் யாக்கோவ மாதிரி டென்ஷன் ஆகிட்டு இருக்கும். இது கொஞ்சம் தகப்பனுடைய கொஞ்சம் ஆடுகள் தான், ஒரு டென்ஷனும் இல்லை, அழகான லைஃப். ஆனால் திடீர்னு சொல்றா, நீ இப்போ எங்க போ, யுத்த களத்துக்கு போ. போனா கீழ்ப்படிந்து போனதுனால தான் அங்கே கோலியாத்தை ஜெயிக்க வாய்ப்பு வந்தது. அப்புறம் அந்த படிகள் வழியாய் சிங்காசனத்துக்கு போக வாய்ப்புகள் வந்தன. அல்லேலூயா. கீழ்ப்படிதல் என்பது மிக முக்கியம். இன்னொன்னு மறுபக்கமும் இருக்கு. கீழ்ப்படியாதவர்களுக்கு பயங்கர தண்டனைகளை கர்த்தர் வச்சிருக்கிறார். பைபிள்ல தெளிவா இதெல்லாம் இருக்கு. நான் என்னுடைய சப்ஜெக்ட் அது இல்லை, ஒரு பாயிண்ட் வந்ததுனால சில சூழ்நிலை அப்பப்போ ஸ்தாபனத்தில் வாரதுனால இதை நான் இப்போ சொன்னேன். இல்லை நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து அதையும் கூட எடுத்து சொல்லியிருப்பேன். இப்போ வேண்டாம் நமக்கு. ஸ்தோத்திரம். பாருங்க, அவ கீழ்ப்படியாதவர்கள், பெற்றாருக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகளுக்கு தண்டனை இருக்கு. புருஷர்களுக்கு கீழ்ப்படியாத மனைவிகளுக்கு தண்டனை இருக்கு. தங்களை நடத்துகிறவர்களுக்கு கீழ்ப்படியாத மக்களுக்கும் என்ன இருக்குது? தண்டனை இருக்கு. அது விசுவாசிகளாக இருந்தாலும் சரிதான், உங்க உலக வேலையில் உங்க மேனேஜருக்கு கீழ்ப்படியாமல் இருந்தாலும் சரிதான், ஸ்தாபன விஷயங்கள் எல்லா விஷயத்துக்கும் இது பொருந்தும். பாருங்க, கீழ்ப்படிதல் என்பதில் இருக்கிற ஆசீர்வாதத்தை போல வேற எங்கேயும் ஆசீர்வாதம் இல்லை. ஹல்லேலூயா. தொடங்கினால சொல்லிடுறேன், வாலிப தம்பிமார் வாலிப பிள்ளைகள்லாம் இருக்கிறீங்க, படிப்பு விஷயத்துல பெற்றாருக்கு அப்படியே கீழ்ப்படி. எங்க அப்பாவுக்கு என்ன தெரியும், இப்போ உள்ளதெல்லாம் அவருக்கு தெரியாது, ஆனால் நான் இந்த படிப்புக்கு தான் போவேன் அப்படி நிற்காத. உங்க அப்பா அம்மா சொல்லுகிறத கேட்டு போனீங்கன்னா யோசேப்பை போல ஒருவேளை கொஞ்சம் கீழே நீ போனாலும் அடுத்து மேலே வந்துடுவேன் நீ. ஹல்லேலூயா. உன் இஷ்டத்துக்கு எடுத்து சாடுனேன்னா இப்படி போய் இப்படி போயிடுவேன். புரிஞ்சாச்சா? 2-3 வருஷம் நல்லா இருக்கும், நீ நினைச்ச சாதிச்ச மாதிரி இருக்கும், இப்படி போயிட்டு பிறகு இப்படி போயிடும் வாழ்க்கை. ஆனா அப்பா அம்மா சொல்லு கீழ்ப்படிஞ்சா கீழ்ப்படிதல்ல சில சமயம் இப்படி கீழே போக வேண்டியது இருக்கும். ஆனா பிறகு யோசேப்பை போல மேலே வந்துடுவேன். ஹல்லேலூயா. எப்பவுமே கீழ்ப்படிதலினுடைய ரகசியம் இதுதான். கல்யாண விஷயத்திலும் அப்படிதான். வாலிப பிள்ளைகள் வாலிப பையன்மார் தனக்கு இஷ்ட மாதிரி வாழ்க்கை துணையை தெரிந்து கொள்ள முயற்சி செய்யக்கூடாது. அப்படியெல்லாம் வரும் பல சூழ்நிலைகள். ஒன்றுக்கும் உள்ளத்தில் இடம் கொடுத்துடக்கூடாது, தட்டி தள்ளிடுறாங்க. அதெல்லாம் நமக்கு அப்படி இடம் கொடுத்தா படிப்பு நஷ்டப்படும், உன் வேலையை ஒழுங்காக செய்ய முடியாது, உன் எதிர்காலம் நல்லா அமைய முடியாது, ரொம்ப இதாக போயிடும். நீ யாரையும் எல்லாம் பார்த்து பேசி தெரிந்து கொண்டு ஒரு ஆளை உனக்கு நல்ல ஆளாக தெரிந்து கொண்டு எடுத்துக்கிட முடியாது உனக்கு. காரணம், நீ முகத்தை தான் பார்ப்ப, அங்கே உள்ள என்ன இருக்குதுன்னு உனக்கு தெரியாது. அகத்தின் அழகு தெரியாது, அது வெளியே வரும்போது முகமூடி வேஷத்தில் தான் வருது. நீ என்னமோ நினைக்கிற, ஏமாந்து போகக்கூடாது. அது மட்டுமல்ல, அந்த அந்த நபருடைய எதிர்காலம் என்னன்னு உனக்கு தெரியுமா? அந்த நபருடைய எதிர்காலம் ஆண்டவர் கையில் இருக்கு. அதனால இதையெல்லாம் நினைச்சு பயபக்தியோட வேத வசனத்தை அறிந்த பிள்ளைகள் தம்பிமார் எல்லாருமே பெற்றோர் கையில் விட்டுருங்க. வேதத்தில் அழகான எக்ஸாம்பிள் ஈசாக்கு சொல்லி இருக்கு. ஈசாக்கு தன்னுடைய எல்லா காரியத்தையும் அப்பா கையில் விட்டுட்டான். அப்பா என்ன சொல்றாங்களோ அதுதான் அவனுக்கு ஆசீர்வாதமா இருந்தது. அல்லேலூயா. சிம்சோன் அவங்க அப்பா அம்மா கையில் விடுறதுக்கு ஆயத்தமா இல்லை. என் கண்களுக்கு இவள் பிரியமானவள் அப்படின்னு சொல்லி ஒத்தப்படியில நின்னா. அப்பா அம்மா ஆலோசனை கொடுத்தாங்க, வேண்டாப்பா இது ரூட்டு தப்பு, இல்ல என் கண்களுக்கு இவள் மிகவும் பிரியமானவள், இவளை எப்படியாவது நான் கொள்ள வேண்டும். இனி சொன்னா கையை தூக்கிடுவான். அவன் யாரு? பராக்கிரமசாலி. பயந்து இந்த அப்பா அம்மா அவன் பின்னால என்ன செய்தாங்க? போனாங்க. அப்புறம் வாழ்க்கை எப்படி ஆச்சு தெரியுமா? வாஸ்து காட்டணுமா? பார்த்தீங்களா? கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த பொண்ணை அவன் இன்னொரு ஆளுக்கு கொடுத்து, ஷோ என்ன கேவலமும் சங்கடமுமா போச்சு. இவன் வாழ்க்கையும் சீரழிந்து போய் இவ்வளவு பெரிய அபிஷேகம் எல்லாம் இருந்தும் கடைசியில் வாழ்க்கையே சீரழிவு. தன்னிஷ்டம் செய்ய நின்றான். ஹல்லேலூயா. கீழ்ப்படிதல் அவனுக்கு வரல. கையில பராக்கிரமம் இருந்தவன பெரிய ஆள் நினைச்சான். எங்க அப்பா அம்மா கீழ்ப்படிய வேண்டாம் என்று நினைச்சான், மாட்டிட்டான். ஆகையினாலே
எல்லாருடைய வாழ்க்கையிலும் பெற்றோருக்கு பிள்ளைகள் கீழ்ப்படிங்க, புருஷர்களுக்கு மனைவிகள் என்ன செய்யுங்க, கீழ்ப்படிங்க. நிச்சயமா கீழ்ப்படிங்க. சில சொல்லுவார்கள், இவரு கீழ்ப்படிஞ்சா உங்களுக்கு தெரியாது, இவரை பற்றி உங்களுக்கு தெரியாது, நான் கூட வாழ்றேன், எனக்கு தான் தெரியும். இவரு கீழ்ப்படிஞ்சா இவர் குடும்ப பொருளாதாரத்தையே நாசப்படுத்திடுவார், என் பிள்ளைகளை எல்லாம் இல்லாமல் ஆக்கிடுவார், இவர் ஒரு உதாரியாக்கும், அப்படியாக்கும் இப்படியாக்கும்னு சொல்லுவார்கள். எதை சொன்னாலும் பைபிள் உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா, எந்த புருஷனாக இருந்தாலும், எப்பேற்பட்ட புருஷனாக இருந்தாலும் நீங்கள் அந்த ஆளுக்கு கீழ்ப்படியணும்னு தான் பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. அப்படி நீங்கள் கீழ்ப்படிஞ்சா, பேதுரு எழுதுகிறார், போதனையின்றி உங்கள் நல் நடக்கையினாலே அவர்கள் என்ன செய்யப்படுவார்களாம், ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். அல்லேலூயா. எனவே விசுவாசிகள் தங்கள் புருஷர்களுக்கு போதிக்க கூடாது. விசுவாசிகள் தங்கள் புருஷர்களுக்கு என்ன செய்யக்கூடாது, போதனை செய்யக்கூடாது. நீங்க நல்ல சாட்சியா வாழணும், அதுலயே அவங்க திருந்துவாங்க. உங்க சாட்சி தான் அவங்கள திருத்தணுமே தவிர நீங்க போய் அவங்களுக்கு சாப்பாடை வச்சு கொடுத்து தொணன்னு என்ன செய்யக்கூடாது, போதிச்சுட்டே நிற்கக்கூடாது. அப்புறம் எரிச்சல் வந்து அவ செய்யாண்டான்னு நினைச்ச காரியத்தையும் திரும்ப ஒருக்கா செய்து இவளுக்கு ஒரு எரிச்சலை உண்டாக்கணும் அப்படின்னு நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதான் அந்த ஆம்பளைகளுக்குள்ள ஒரு புத்தி. அதை நீங்க மனதில் வச்சுக்கிடுங்க. ரொம்ப நீங்க தொணத்தீங்கன்னா, எதை நீங்க வேண்டான்னு சொல்றீங்களோ அதை ஒன்று அவங்களே விரும்ப மாட்டாங்க அதை செய்யணும்னு. ஆனா நீங்க தொணத்ததுனால ஒருக்கா செய்து காட்டணும்னு என்ன செய்வாங்க. இப்படி ஒரு ஆம்பளைகளுக்கு ஒரு புத்தி இருக்கு. அதனால நீங்க இதெல்லாம் பார்த்து தான் பேதுரு எழுதி வச்சிருக்கிறாரு. நீங்க என்ன செய்ய வேண்டும், போதனையின்றி உங்கள் நடக்கையினாலே உங்கள் புருஷரை என்ன செய்து கொள்ளுங்கள். ஆமா, குடிச்சிட்டு வந்து அடிக்கிறாரு பாஸ்டர், குடிச்சிட்டு வந்து அடிக்கிறாருன்னா சந்தோஷமா சாப்பாடை தூக்கி வச்சு விளம்பி கொடுங்க. அப்போ 2 நாள் செய்யும் பொழுது அவருக்கே வெக்கம் வந்துடும், இப்படி ஒரு மனைவியை நாம் போட்டு அடிக்கனே என்று சொல்லி அவரே என்ன செய்வார், தானாய் திருந்துவார். ஹல்லேலூயா. குடிச்சிட்டு வந்து அடிச்சோன்னு நீங்க வாயினால் அடிக்க ஆரம்பிச்சீங்கன்னா சண்டை ஒரு நாளும் தீராது, அவர் குடியும் பெருகிட்டே தான் போகும். எனவே சப்ஜெக்ட் இல்லாமல் இங்கே வந்துட்டேன் கொஞ்சம். இருந்தாலும் கீழ்ப்படிதல் என்பது மிகவும் முக்கியமான விஷயம். கீழ்ப்படிதலினால் தான் ஆசீர்வாதமே நமக்கு இருக்கிறது. இங்கே ஆக்கில்லா பிரிஸ்கில்லா குடும்பம் பவுலின் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை என்ன செய்தாங்க, கொடுத்தாங்க. நல்ல காரியங்களுக்காக, ஊழியத்தின் விஷயமாக, எல்லாத்துக்காக நல்லா நிற்கணும். போராட்ட காலம், உபத்திரவ காலம் வரும் பொழுது ஊழியர் தானே ஊழியத்து ஒப்புடுத்து வந்தார். 2 நாள் ஜெயிலில் கிடக்கட்டு, ஜெபம் பண்ணட்டு அங்கே உட்கார்ந்து, அப்படி சொல்லி நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம உடனே என்ன செய்யணும், பேதுருவ சிறைச்சாலையில் போட்ட உடனே எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணாங்க, ஒரு வீட்டிலே கூடி பயங்கர ஜெபம். அந்த ஜெபத்து முடிவே இல்லை, போயிட்டே இருக்கு ஜெபம். பேதுரு வந்து கதவை தட்டின பிறகு அந்த ஜெபம் என்ன செய்ய மாட்டேங்கி, நிற்க மாட்டேங்கி. ஆனால் ரொம்ப விசுவாசமாக ஜெபிச்சாங்கன்னு எனக்கு சொல்ல தெரியல. அவர் கதவை தட்டியாச்சு, உள்ளே வந்து நான் தான் சொன்னாலும் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. தூதனா பேதுருவா, பேதுருடைய தூதனா இருப்பானோ, எந்த அளவு விசுவாசத்தில் அப்போ ஜெபம் பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் பார்த்துக்கிடுங்க. ஆனாலும் அந்த விசுவாசம் அவ்வளோ இல்லாட்டா கூட அந்த ஜெபத்தினுடைய வாஞ்சையை கர்த்தர் பார்த்து சிறைச்சாலையிலிருந்து அந்த தேவ மனுஷனை வெளியே கொண்டு வந்துட்டார். ஹல்லேலூயா. அது இன்னொரு ஆச்சரியமான காரியம், நீங்க படிச்சு பார்த்தா தெரியும். அவ்வளவு ஜெபம் பண்றாங்க, இந்த அப்போஸ்தலர்கள் எங்க போனாங்கன்னு தெரியல, தூங்க தான் போயிருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். பேதுரு ஜெயிலில் தூங்குறாரு, அப்போஸ்தலர்கள் எங்க போயிட்டாங்க, தங்கள் வீடுகளில் தூங்க போயிட்டாங்க. இந்த பாவப்பட்ட விசுவாசிகள் எல்லாம் உட்கார்ந்து அங்கே விடிய விடிய ஜெபம். நீங்க நல்லா படிச்சு பாருங்க தெரியும். ஆனா ஒரு விசுவாசியாலும் முறுமுறுக்கல. எங்க ஊழியக்காரன் எங்க போனா, இங்க இவ்வளவு ஒரு ஊழியக்காரனை பிடிச்சி ஜெயிலில் போட்டிருக்கு, நாங்க இத்தனை பேர் ராத்திரி முழுசும் கண்ணு விழிச்சிருந்து காலையிலே போய் மில்லில் வேலை செய்து ஃபேக்டரிக்கு போயிட்டு வந்து இங்க நாங்க ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இவெல்லாம் என்ன அப்போஸ்தலர்கள், என்ன அப்போஸ்தலர்கள் எங்க போனா, ஒரு வார்த்தை ஒருத்தரும் பேசல. அங்கே ஜெபத்துக்கு ஒருத்தரும் அழைப்பு கொடுத்து கூட்டல, ஃபோன் பண்ணி என்ன கூப்பிடல, அதனால நம்ம மிஷினரி ஊழிய ஜெபத்துக்கு வரலன்னு நீங்க சொல்ல மாதிரி அவங்க சொல்லல. வந்துட்டான், எல்லாரும் வந்து கூடி உட்கார்ந்து பயங்கரமான ஜெபம் நடக்கிறது. பிறகு பேதுரு வந்து சொல்றாரு, நான் விடுதலை ஆனதையும் உங்கள்கிட்ட வந்து சொன்னதையெல்லாம் நீங்க நாளை காலையில் அவருக்கு எழும்பணும்னு அவர்கள்ட்ட என்ன செய்திருங்க, அப்போஸ்தலர்கள்ட்ட சொல்லிடுங்க, நான் போயிட்டு வரேன் டாட்டான்னு இவர் போனார். பிரைஸ் தி லார்ட். எப்படி பாருங்க. அப்புறமும் யாராவது பிரச்சனையை கிளப்புனாங்களா? இவ்வளவு நடந்த பிறகு இந்த யாக்கோபு அப்போஸ்தலன் எங்க போனாரு, அந்த யோவான் அப்போஸ்தலன் எங்க போனான், வந்து இந்த பேதுருவை வழி அனுப்பி வச்சாங்களா, எங்க ஜெபத்துக்கு ஒரு முடிவு சொல்லி ஜெபிச்சு முடிக்கிறதுக்காக வந்தார்களா என்று ஒரு விசுவாசியாகிலும் அவர் முறுமுறுக்கல. அப்படி முறுமுறுக்காத விசுவாசிகளை கொண்டுதான் ஆதி சபை வல்லமையாக வளர்ந்தது. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 பக்கமும் நம்மள்ட்ட தவறு இருக்கு, சரிப்படுத்தணும். ஆனா
மாறி மாறி முறுமுறுக்கிறது, கோவப்படுறது, எரிச்சல் அடைகிறது, இதுதான் ஊழியத்தை தொலைக்கிறது. குறையில்லாத இடம் எங்க இருக்கிறது? எங்குமே கிடையாது. எல்லா பக்கத்தையும் நம்ம குறையை மாற்றி நிறைவுக்குள் போறதுக்கு தான் எல்லாரும் பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கிறோம். அதே வேளையிலே நீங்கள் ஒருவருக்கொருவர் முறுமுறுக்கவோ வித்தியாசமா பேசவோ தொடங்கினால் அதுதான் தேவனுடைய மகிமையான ஊழியத்தை அழிக்கிற விஷயம். அந்த வேளையில் நம்ம யாரும் என்ன செய்யக்கூடாது? ஈடுபடக்கூடாது. ஆமென், பிரைஸ் தி லார்ட். சரி, இவர்கள் பிராணனைக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். அப்புறம் தங்கள் வீட்டிலே சபை நடத்தினவர்கள். அது 5ஆம் வசனம். தங்கள் வீட்டிலே ஹவுஸ் சர்ச்சஸ். பைபிளில் நிறைய இடத்துல இருக்கு ஹவுஸ் சர்ச்சஸ். இந்த நாட்களில் சில ஹவுஸ் சர்ச் நடத்துறதுக்கு கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பைபிளில் நமக்கு சொல்லி இருக்கிற அருமையான காரியம் ஹவுஸ் சர்ச்சஸ், வீட்டு சபைகள். அதை நாம் தொடர்ந்து நடத்த வேண்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். வீட்டு சபை நடத்தினார்கள். இன்றைக்கு உண்மையிலே அன்பானவர்களே, கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு ஒருவேளை இது பொருந்தாமல் இருந்தாலும் கன்னியாகுமரி மாவட்டம் அல்லாத மற்றபடி வந்திருக்கிறவங்களுக்கு நான் சொல்லுகிறேன், எவ்ரி ஹவுஸ் எ மிஷன் ஹவுஸ் என்று மாற வேண்டும். ஹல்லேலூயா. ஏன்னா உங்க விசுவாசிகளுடைய வீடு, ஒவ்வொரு வீடுகளும் ஒரு ஊழிய வீடா மாறணும். கன்னியாகுமரி ஏன் நான் சொல்லலைன்னா, இங்கே தான் ஒவ்வொரு வீடுமே ஜெப வீடா தானே இருக்கு. இப்போ எல்லா வீடும் ஜெப வீடா இருக்கனால இன்னும் அதான் அந்த கன்னியாகுமரியை நான் விட்டேன். ஆனால் கன்னியாகுமரிக்கு வெளியே நீங்கள் போனீங்கன்னா அந்த தூரம் இருக்குது. சபைகள்லாம் எப்படி இருக்குது? ரொம்ப தூரம் இருக்குது. அதனால கண்டிப்பா எல்லா விசுவாசிகளுமே உங்கள் வீட்டிலே அகிலா பிரிஸ்கில்லா மாதிரி ஒரு கூட்டம் ஆரம்பிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கூட்டம் ஆரம்பிச்சு ஊழியர்கிட்ட சொன்னா போதும், அவர் வந்து நடத்துவார். அவர் முடியாட்ட யாரையாவது அனுப்பி நடத்துவார், ஏதாவது ஒரு ஒழுங்கு செய்வார். இப்படி நம்மால முடிந்த அளவுக்கு சுவிசேஷத்தை பிரபல்யப்படுத்தி கொண்டே இருக்கும் பொழுது சபைகள் வளரும். இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தினதுக்கு நிறைய ஆத்துமாக்கள் சம்பாதிக்கப்படும். ஹல்லேலூயா. அப்போ இயேசு வரும் பொழுது அவருக்கும் சந்தோஷமா இருக்கும். என் பிள்ளைகள் அது அவங்களுக்கு கொடுத்த வீட்டை என்னை சுவிசேஷத்துக்காக திறந்தாங்க, அதனால இந்த ஆத்துமாக்கள்லாம் ரட்சிக்கப்பட்டு நரகத்துக்கு போகிற இவங்க பரலோகத்துக்கு வந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. சந்தோஷம் உண்டாகும். இப்படிப்பட்ட பாராட்டு உங்களுக்கு கிடைக்கும். இப்படிப்பட்ட பாராட்டு உங்களுக்கு கிடைக்கும். இயேசு சொல்லுவார், என் மகன் தன் வீட்டில் ஒரு சண்டே ஸ்கூல் நடத்துறதுக்கு வாசலை திறந்தா, பிள்ளைங்க வந்து அங்கங்கே சுவரில் வரைஞ்சி போட்டாங்க. ஆனால் பொறுமையோடு அதெல்லாம் கழுகி துடைத்தான். அதனால சண்டே ஸ்கூல்ல நிறுத்தலை, எல்லாம் கொஞ்சம் கஷ்டங்கள் பட்டார்கள். ஆனால் ஊழியம் வளர்ந்தது. இந்த பிள்ளைகளுக்கு பாராட்டு என்று சொல்லி உங்க குடும்பத்தை சர்வ சங்க சபைக்கு முன்னாலே எழுப்பி விட்டு இயேசு கிறிஸ்து பாராட்டுவார். ஹல்லேலூயா. எனவே கிராமங்களில் நீங்க மட்டும் விசுவாசிகளா இருக்கிறீங்க, அல்லது உங்க கிராமத்தில் எந்த ஊழியமும் நடக்கல அப்படி சொன்னா ஒரு சண்டே ஸ்கூல் உங்க வீட்டில் ஆரம்பிங்க, ஒரு வீட்டு கூட்டத்தை உங்க வீட்டில் ஆரம்பிங்க, ஒரு ஜெபம் 4 பேர் சேர்ந்து ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை ஆரம்பிங்க. அப்படி ஆக்கில்லா பிரிஸ்கில்லாக்களாக நம்முடைய குடும்பங்கள் மாறும் பொழுது கர்த்தருடைய ராஜ்யம் மகிமையாக கட்டி எழுப்பப்படும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் அப்படி செய்வார். இன்னும் அநேகரை குறித்து சொல்லி இருந்தாலும் ஒரு சிலரை மட்டும் நான் சொல்லிட்டு விட்டுறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரோமர் 16:6 மரியாளை குறித்து சொல்லியிருக்கு. எங்களுக்காக மிகவும் பிரயாசப்பட்ட மரியாள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்புறம் ரோமர் 16:12 திரிபேனா திரிபோசா என்கிறவளை குறித்து சொல்லியிருக்கு. கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிறவர்கள். பெர்சியாள், கர்த்தருக்குள் மிகவும் பிரயாசப்பட்ட பிரியமான பெர்சியாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தருக்கும் என்ன சாட்சி பார்த்தீங்களா? அந்த எல்லா அந்த சகோதரிகள் திரிபேனா திரிபோசா பெர்சியாள் மரியாள் எல்லாருக்கும் ஒரு சாட்சி. எத்தனையோ சகோதரிகள் இருந்திருப்பாங்கல்ல. முதல் ஆதி சபையிலே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. பிறகு அப்படியே வளர்ந்துட்டே போச்சுது. பவுல் உலக நாடெல்லாம் போனாரு. அப்போ எவ்வளவு சகோதரிகள் அவர் ஊழியத்தில் சந்திச்சிருப்பார். ஆனால் இந்த ஒரு சிலரை பற்றி பேரெழுதி பாராட்டக்கூடிய அளவுக்கு பிரயாசப்பட்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அன்பான சகோதரிகளே, நீங்கள் இந்த ஊழியத்துக்காக எவ்வளவு பிரயாசப்படுறீங்க? நான் விசுவாச சகோதரிகளை குறித்து கேட்கிறேன். நீங்கள் உங்கள் வீட்டுக்காக ரொம்ப பிரயாசப்படுறீங்க. சந்தோஷம். கர்த்தர் உங்கள் வீட்டை ஆசீர்வதிப்பார். ஆனால் தேவனுடைய வீட்டுக்காக நீங்கள் எவ்வளவு தூரம் பிரயாசப்படுகிறீர்கள்? மரியாள் மிகவும் பிரயாசப்பட்டாளாம். திரிபேனா திரிபோசா கர்த்தருக்குள் பிரயாசப்பட்டார்கள். பெர்சியாள் கர்த்தருக்குள் மிகவும் பிரயாசப்பட்டாள். ஊழியத்துக்காக எத்தனை பேர் பிரயாசப்படுகிறீர்கள்? எத்தனை பேர் மிகவும் பிரயாசப்படுகிறீர்கள்? அல்லேலூயா. நம்மால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யணும். அந்த ஊழியத்தில் அந்த சபையை சுத்தம் பண்ணி கொடுக்க முடியுமா?
அந்த சபை வளாகம் எல்லாம் ஆண்டவர் நமக்கு எத்தனையோ சபைகளுக்கு இடம் இல்லை, நம்ம சபைக்கு ஆண்டவர் நல்ல வளாகத்தை தந்திருக்கிறாரே. அந்த வளாகத்தை இந்த பாஸ்டர்மாவை கொண்டு பெருக்கி சுத்தம் பண்ண முடியல, அதனால் நம்ம 2-3 சேர்ந்துக்கிடுவோம், போவோம், போயிட்டு அந்த வளாகத்தை எல்லாம் அழகாக என்ன செய்து போடுவோம், சுத்திகரிச்சுட்டு வருவோம். செய்யலாம் இல்லையா? பிரயாசப்படலாமே கர்த்தருக்காக. இப்படி ஏதாவது ஒரு பிரயாசம், கொஞ்சம் சமையல் பண்ண போறாங்களாமே, கொஞ்சம் போய் இந்த பாத்திரங்கள்லாம் கொஞ்சம் விளக்கி கழுவி கொடுத்துட்டு வருவோம், ஏதோ தண்ணீரை எடுத்து கொடுத்துட்டு வருவோம், ஏதோ ஒன்று செய்வோம். சகோதரிகள் செய்யலாம், இன்னும் எத்தனையோ காரியங்கள் நீங்க செய்யலாம். ஆசரிப்பு கூடாரத்திலே சகோதரிகள் எத்தனையோ பணிவிடைகளை செய்தார்கள். அவர்களுடைய கையிலே உண்டான அந்த கைத்தொழிலினாலே நடந்த அந்த அழகான இதெல்லாம் கொண்டு நல்ல மூடுதிரைகள் எல்லாம் செஞ்சாங்க. எவ்வளவு காரியங்கள் செஞ்சாங்க பாருங்க. புதிய ஏற்பாட்டு சபையிலும் சகோதரிகள் பிரயாசப்படுகிறவளாய் மாற வேண்டும். அல்லேலூயா. என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்க? பிரயாசப்படணும், கர்த்தருக்காக பிரயாசப்படணும். நீங்கள் பெண்கள் மத்தியிலே போய் சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு பிரயோஜனப்படலாம். பெண்கள் கூடும் இடங்களில் இயேசுவை அறிவிக்க வேண்டும். யாரை பிடிச்சா செய்யலாம். அங்க மரத்தடியில் ஒரு பெண்கள் கூடி கொண்டிருக்கிறாங்க, அடிக்கடி பேசிட்டு இருக்காங்க, யாரை பிடிச்சு சுவிசேஷத்தை அங்க உள்ள கொண்டு போலாம். இந்த மாதிரி திட்டங்கள் போடுங்கள். அந்த 4 வீடு சேர்ந்து இருக்குது, அந்த வீட்டில் உள்ள பெண்கள் எல்லாம் சாயங்காலம் 5 மணி ஆச்சுன்னா பின் வாசல்ல வந்து உட்கார்ந்து கதை பேசிட்டே இருப்பாங்க ராத்திரி 7 மணி வரைக்கும். அப்போ உங்களுக்கு எண்ணம் எப்படி போகணும்? இவங்களுக்குள்ள எப்படி சுவிசேஷத்தை கொண்டு போகலாம், யாரை பிடிச்சு இவங்களுக்குள்ள ஒரு வாசலை திறக்கலாம். இப்படியாக சுவிசேஷத்திற்காகவும் நீங்கள் பிரயாசப்பட வேண்டும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படியாக பிரயாசப்பட்டவருடைய பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரோமர் 16:7 அந்தோனிக்கு யூனியா என்று சொல்லுகிற 2 பேரை குறித்து சொல்லி இருக்கு. என்னோட கூட காவலில் கட்டுண்டவர்கள். பிரைஸ் தி லார்ட். அப்போஸ்தலன் பவுல் சுவிசேஷத்து நிமித்தம் சிறைச்சாலையில் காவலில் கட்டுண்ட பொழுது இவர்களும் அவரோடு கூட என்ன செய்தார்களாம்? காவலில் கட்டுண்டார்கள். அப்ப சுவிசேஷத்துக்காக கூட நிற்கிறவர்கள். ஒரு கொலையில பங்காளிகளா இருப்பானுங்க, கொள்ளையில பங்காளிகளா இருப்பானுங்க. கொலைகாரனை பிடிக்கும் பொழுது இவங்களும் சேர்ந்து என்ன செய்வான்? அரெஸ்ட் ஆகி உள்ள போவான். கொள்ளைக்காரனை பிடிக்கும் பொழுது கூட சப்போர்ட் பண்ணவனும் சேர்ந்து அரெஸ்ட் ஆகி உள்ள போவான். ஆனா இந்த அந்தோனிக்கும் இந்த யூனியாவும் எதுக்கு காவலில் கட்டுண்டார்கள்? சுவிசேஷத்து நிமித்தம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு களவு செய்து ஒரு கெட்ட காரியம் செய்து ஜெயிலுக்கு போனா அது மிக வெட்கக்கேடான விஷயம், வெளியே தலை காட்ட முடியாது. ஆனால் இயேசுவின் சுவிசேஷத்துக்காக ஊழியத்துக்காக அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன்ல கொண்டு வச்சாலும் சரி, நம்மளை போலீஸ் இதுல ஜெயில கொண்டு போட்டாலும் சரி, அது வெட்கத்துக்குரிய விஷயமே அல்ல. அது கர்த்தருக்குள் பாராட்டு பெறுகிற விஷயம். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே ஒரு தேவ பிள்ளைகளும் இந்த மாதிரிப்பட்ட காரியத்தை பயப்படவே கூடாது. அப்படிப்பட்ட காலங்கள் வந்து கொண்டிருக்கிறதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். குமரி மாவட்டத்தில் அது வந்துருச்சு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா இதுல ஊழியர்கள் மட்டுமல்ல, விசுவாசிகளும் இதுக்கெல்லாம் பயப்படவே கூடாது. இது எங்க சர்ச்சு, நாங்க போய் ஆண்டவரை ஆராதிக்கிறோம், யாருக்கும் தொல்லை கொடுக்கலப்பா சொல்லிட்டு ஆராதிச்சுட்டே இருக்கணும். ஆராதிக்கிறதுனால வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு போனோம்னா அங்க போய் ஆராதிச்சுக்கிட்டே இருப்போம். அல்லேலூயா. அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன்ல கொண்டு வச்சா ஸ்டேஷன்ல என்ன பண்ணிட்டு இருப்போம் சொல்லுங்க? ஆமா, சரிதானே? சரி. அப்புறம் ஜெயில கொண்டு போட்டா, ஆமா, எல்லாத்துக்கும் சாட்சி இருக்கே. பவுலும் சீலாவும் கால் 2ஐயும் தொழுமரத்தில் கட்டி வச்ச சமயத்தில் என்ன பண்ணாங்களாம்? ஆமா, அடி, நிசத்தனமான அடியும் கொடுத்து அதுல கொஞ்சம் காலை கையை அசைச்சு கொஞ்சம் ஒரு ஆசுவாசம் பெறலான்னா காலை கொண்டு எங்க கட்டி வச்சுட்டான்? தொழுமரத்தில். வேதனை ஒரு பக்கம், அசைய முடியாத, அசைய இன்னும் வேதனை, காலு கட்டி போட்டிருக்கு. அப்படிப்பட்ட கொடுமையான சித்திரவதையிலே அவர்கள் தேவனை துதித்து பாடினார்கள். அல்லேலூயா. தேவனை துதித்து பாடின பொழுது தேவன் பூமி அதிர்ச்சி அனுப்பினார், சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசைந்தன, விடுதலை உண்டானது. பிரைஸ் தி லார்ட். இதுதான் வழி. எனவே நம்ம என்ன செய்யக்கூடாது? பயம் என்பது யாருடைய உள்ளத்திலும் வரக்கூடாது. அங்க போனாங்க, திடீர்னு போலீஸ் வந்தது, எல்லா விசுவாசிகளும் ஒரே ஓட்டமா ஓடி போயிட்டாங்க, இப்படி பேப்பர்ல வரக்கூடாது. புரிஞ்சாச்சா? ஒரு நாளும் ஃபுல் காஸ்பல் சபைகளை பற்றி இப்படி ஒரு பேப்பர் செய்தி என்ன செய்திடக்கூடாது, வந்துடவே கூடாது. படு தோல்வியா முடிஞ்சிடும். எல்லா விசுவாசிகளும் அப்படியே இருந்து ஆராய்ச்சிட்டு இருந்தாங்க. அவனுக்கு இறங்கி அடிச்சானுங்க, அதை பண்ணா இதை பண்ணா, இதெல்லாம் செஞ்ச பிறகு அவர்கள் ஆராய்ச்சிட்டே தான் இருந்தார்கள் என்பது கொட்ட எழுத்துல வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு சாட்சிகளாக நாம் என்ன செய்ய வேண்டும்? மாற வேண்டும். பவுலோடு கூட கட்டுகளுக்கு என்ன செய்தாராம்? காவலில் கட்டுண்டவர்கள் என்று சொல்லுகிறார்.
இனி 1 கொரிந்தியர் 16:15 ஸ்தேவானின் வீட்டாரை குறித்து ஒரு சிறப்பு சாட்சியை எழுதி வைத்திருக்கிறார். அவர்கள் அகாயாவில் முதற் பலன்கள், அடுத்தது பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யும்படி தங்களை ஒப்புவித்தவர்கள். இந்த 2 ஸ்பெஷல் சாட்சி ஸ்தேவானின் வீட்டாருக்கு. அவருடைய வீட்டிலையும் ஒரு சபை கூடுது. இப்ப பாருங்க, இந்த ஸ்தேவான் வீட்டார் அகாயாவில் முதற் பலன்கள். கொஞ்சம் கவனிப்பீங்களா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை அசைத்து சொல்லுவோம் ஹல்லேலூயா. நான் ஒரு தகப்பனுடைய ஸ்தானத்தில் நின்று சொல்லுகிறேன். எல்லாரும் அதை கருத்தோடு கேட்டு புரிந்து கொண்டு அதன்படி நடக்கணும். இப்போ அகாயாவில் முதற் பலன்கள், அகாயான்னு சொல்ற ஒரு நாடு, அந்த நாட்டில் தான் கொரிந்து பட்டணம்லாம் இருக்குது. அந்த நாட்டில் முதல்ல இவர் வந்த சமயத்தில் ஃபர்ஸ்ட் விசுவாசிகளா மாறினது இந்த ஸ்தேவான் வீட்டார். ஆகவே அவர்களுக்கு ஒரு சிறப்பு பாராட்டு கொடுக்கிறார். நான் இப்பொழுது உங்களில் சிலர் இதே போல முதற் பலன்களாக நீங்க இருக்கிறீங்க. நல்லா கவனிங்க. ஒரு இடத்துல புதுசா ஒரு ஊழியத்தை தொடங்குகிற பொழுது இந்த ஸ்தேவான் வீட்டாரை போல நீங்க வந்து அந்த ஊழியத்துக்கு முழு ஆதரவா நின்று உங்க வீட்டிலே ஒருவேளை கூட்டத்தை நடத்தி இருப்பீங்க. இல்லை உங்களுடைய அந்த முயற்சியில அந்த ஊழியம் கட்டி எழுப்பப்பட்டிருக்கும். பிறகு எழும்பி அது பல வருஷங்களாகி இன்னைக்கு சபையா மாறிடுச்சு. ஆனா நீங்க முதல் விசுவாசிகள், மூத்த விசுவாசிகள். அல்லேலூயா. அப்ப அந்த விசுவாசிகள் இந்த பாராட்ட பெறணும். அதுதான் நான் சொல்ல வரேன். முதல் விசுவாசிகள், முதற் பலன்களா இருக்கிறவர்கள் எத்தனையோ காலங்கள் தாண்டியும் கடிதம் எழுதினாலும் இந்த அப்போஸ்தலருடைய அல்லது ஊழியர்களுடைய சாட்சிக்கு பாத்திரவான்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. சில இடத்துல நடக்கிற ஒரு காரியம் நான் தான் சொன்னேன், புரிந்து கொண்டு அந்த காரியங்களை நீங்க மனதில் கொள்ள வேண்டும். சிலர் ஆரம்பத்தில் அந்த ஊழியத்துக்காக ரொம்ப பிரயாசப்படுறீங்க, ரொம்ப உங்க தியாகங்கள் எல்லாம் சொல்லி முடியாது. அப்படி நின்று நீங்க உழைத்து கொடுத்து ஊழியரோடு தோள் கொடுத்து நின்று முதற் பலன்களா இருந்து அந்த ஊழியத்தை கட்டி எழுப்புறீங்க. ஆனா இனி வளரும் பொழுது, ஒரு ஸ்டேஜ் வரும் பொழுது அந்த முதல் ஆட்கள் எல்லாம் ஊழியத்தில் அதிகாரிகளாய் மாறக்கூடாது. இதைத்தான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஊழியத்தில் நம்ம யாரா மாறக்கூடாது? ஒரு பொழுதும் அதிகாரிகளா மாறக்கூடாது. நடத்துகிற ஊழியக்காரர் என்ன சொல்லுகிறாரோ அந்த காரியத்தில் நம்ம கீழ்ப்படிஞ்சு அப்படியே நிக்கணும். என்கிட்ட கேட்டுதான் செய்யணும் அப்படின்னு யாராவது சொல்றீங்கன்னா அது பெரிய தப்பு. உங்க ஒரு ஆள்கிட்ட கேட்டு ஊழியத்தை என்ன செய்ய முடியாது? நடத்த முடியாது. அப்படி செய்ய முடியாது. அப்படி ஊழியத்தில் பைபிள்லையும் அப்படி ஒழுங்கு இல்லை, எங்கேயும் ஒழுங்கு இல்லை, நம்ம ஸ்தாபனத்திலையும் அப்படி ஒழுங்கு நம்ம வைக்கல. அதனால என்கிட்ட கேட்டுதான் செய்யணும்னு ஒரு தனிநபர் சொல்லக்கூடாது. இனி கொஞ்சம் பேரா சேர்ந்துக்கிட்டு எங்கள்கிட்ட கேட்டுதான் செய்யணும் அப்படின்னு ஒரு குரூப்பா இருந்துட்டும் நீங்க சொல்லக்கூடாது. இதெல்லாம் தான் சபையிலே வளர்ச்சியை தடுக்கிற விஷயங்கள். நீங்கள் இப்படிப்பட்ட பாராட்டை பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனிடத்திலிருந்தும் பெற்றுக்கொள்ள முடியாது, நடத்துகிற ஊழியர்கிட்ட என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகையினால ஒருபோதும் நீங்கள் முன்னர் அவ்வளவு தியாகம் பண்ணினீங்க, இனி நீங்க சந்தோஷமா அந்த காரியங்களை ஒத்துழைச்சு செய்யுங்க. உங்களுக்கு பாராட்டு கர்த்தரிடத்திலிருந்து வரும், உங்கள் ஊழியரிடத்திலிருந்தும் வரும். ஹல்லேலூயா. அதுக்கு மாறாக ஒரு செயல்பாடோ ஒரு வார்த்தையோ வந்துடவே கூடாது. இந்த மூத்த விசுவாசிகள் எப்படி செயல்பட வேண்டும் என்றால், ஒரு தகப்பனோடு கூட நிற்கிற பொறுப்புள்ள மூத்த சகோதரர்களாக, மூத்த சகோதரிகளாக செயல்படணும். உங்களுக்கு தெரியாததல்ல, உங்கள் வீட்டில் ஒரு மூத்த பிள்ளை பிறந்து அது வளர்ந்துருக்கு, அடுத்த ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு இன்னொரு பிள்ளை பிறக்குதுன்னு சொன்னால் அந்த சின்ன பிள்ளைய அந்த தாய் மட்டும் வளர்க்க மாட்டாங்க, அந்த மூத்த பிள்ளையும் சேர்ந்து என்ன செய்யும், வளர்க்கும். அந்த தாய்க்கு அவ்வளோ சப்போர்ட் கொடுக்கும். அதே மாதிரி தான் நம்ம மூத்த விசுவாசிகள் அனுபவம் வர வர நம்ம மற்றவங்களை என்ன செய்யணும், ஆமாம் முன்னுக்கு எடுத்து விடணும். வாங்க நீங்களும் சர்ச்சுக்கு வாங்க, நீங்களும் வாங்க, எல்லாரும் சர்ச்சுக்கு வரணும், நல்லா இருக்கணும், முன்னேறணும். நான் இவ்வளோ நாள் பாட்டு நடத்திட்டு இருந்தேன், பாஸ்டர் இந்த புதிய ஆள் நல்ல பாட்டில் திறமை உள்ளவராக இருக்கிறாரு, கொஞ்சம் அவரையும் எழுப்பி விடுறீங்களா, நம்ம அவரையும் கொஞ்சம் முன்ன கொண்டு வருமா. இப்படி பழைய ஆட்கள் என்ன செய்யணும், சொல்லணும். சில இடத்துல என்ன நடக்குதுன்னா, புதுசாக வர்றாங்க, கொஞ்சம் செய்கிறாங்க, சரி அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போம்னா, இப்போ இவருக்கு புதுசு போதும், நம்ம அந்த காலத்தில் இடந்து மண் வெட்டணும், கல் சுமந்தோம், இதெல்லாம் இப்போ தெரியாது. இப்படியெல்லாம் பேசக்கூடாது. நீங்கள் பேசும் பொழுது நடத்துகிற எங்களுடைய உள்ளங்கள் காயப்படும். நாங்கள் உங்களை அப்படி ஒரு பொழுதும் தட்டி வைக்கிறது இல்லை, தட்டி வைக்க கூடாது. ஆனா நீங்க எப்படி இருக்கணும்னு சொன்னா, ஒரு மூத்த சகோதரனாய் மூத்த சகோதரியா இருந்து சந்தோஷமாக அதை என்ன செய்யணும், என்கரேஜ் பண்ணணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது போல இன்னொரு காரியம் இருக்கிறது. ஊழியர்களை பார்த்தாலும் சில ஊழியர்கள், புதிய ஊழியர்கள், இளம் ஊழியர்கள்,
நீங்க இந்த ஊழியர் பறக்கிறதுக்கு 2ஆம் தலைமுறை 3ஆம் தலைமுறைக்கு முன்னே விசுவாசியா இருக்கிறீங்க. அப்ப இவர் இவருடைய காரியங்கள் உங்களுக்கு பார்த்தா ஒரு சின்ன பையன் ஏதோ செய்யறான் அப்படிதான் மனசுல இருக்கும். ஆனாலும் சின்ன பையன் தான், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அந்த சின்ன பையன் செய்யும் பொழுது அந்த சின்ன பையனுக்கு எல்லா விதத்திலும் ஊக்குவித்தலா இருக்க வேண்டியது யாரு தான்? நீங்க தான். ஹல்லேலூயா. ஐயோ அவர் சின்னவர்னு நினைச்சிடக்கூடாது, அவர் இந்த ஊழியத்தில் நல்லா ஃப்ரீயா நின்று செய்யணும், அவர் உரிமையோடு நின்று செய்யணும், அதுக்கு நாங்கெல்லாம் யாரா இருக்கணும்? அனுகூலர்களா இருக்கணும்னு சொல்லி அந்த மாதிரி நிக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி நின்னா தான் முன்னுக்கு வர முடியும், இல்லாட்டா கஷ்டம். புரியுதா உங்களுக்கு? நான் இந்த கடமலகுண்டு சபை நடத்திட்டு இருக்கிறேன். இப்போ வரதுக்கு முன்னாடி 94 ஒரு தடவை இந்த சபையில் 1.5 வருஷம் இருந்தேன். வெறும் சின்ன பையன். அப்போ இங்க இருக்கிறதெல்லாம் பெரிய ஆட்கள், பழைய ஆட்கள். ஆனா அவர்களெல்லாம் எனக்கு தந்த மதிப்பு, என்னை கனப்படுத்தினது, ஒரு சின்ன பையன் நினைக்காம அன்னைக்கு வச்சது. எனக்கு அந்த சபையில உரிமையா அன்னைக்கே பேசுவேன், இன்னைக்கு இல்லை, உரிமையா பேசலாம், எதையும் பேசலாம், சத்தம் போடலாம், அவ்வளவு உரிமை கொடுத்தாங்க. பாத்தீங்களா? அப்படிதான் இருக்கணும், அப்பதான் சபை வளரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப ஊழியர் வயசு பார்க்க கூடாது, ஊழியர் என்கிற அந்த கனத்தை நம்ம என்ன செய்யணும்? கண்டிப்பா கொடுக்கணும். எனவே அன்பானவர்களே, நான் உரிமையோடும் அன்போடும் சொல்றது யாரும் கஷ்டப்படுத்துவதற்காக நான் சொல்றது இல்லை. நம்ம எல்லா சபைகளும் இந்த ஒரு திருத்தம் வேணும். என்ன செய்யணும்னா, எல்லாரும் நம்ம சபைக்குள்ள கால் எடுத்து வைக்கும் போது நம்ம நினைக்கணும், நானும் இங்க இருக்கிற எல்லாரில் ஒன்று. என் சபையில 200 ஆத்துமாக்கள் இருக்காங்கன்னா நானும் இந்த 200 பேர்ல ஒரு ஆள். நான் கொஞ்சம் முன்னால வந்திருப்பேன், அவங்க கொஞ்சம் பின்னால வந்திருப்பாங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அது அடுத்த ஆளுக்கு இடம் கொடுக்கறதுல நம்ம ஃப்ரண்ட்ல நிக்கணும். சரி செய்யலாம், அவங்க செய்யறாங்களா, ரைட். யாராயிலும் ஒருவர், ஏவப்பட்ட ஒருவர் ஜெபியுங்கள் அப்படின்னு பாஸ்டர் சொல்லுவார். என்னமோ தெரியல, 2 பேருக்கு ஏவுதல் வந்துருது. அப்போ உடனே நினைச்சா 2 பேரும் டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸ்டார்ட் பண்ண உடனே என்ன செய்யணும்? 2 பேரும் டக்குன்னு விடணும். சில இடத்துல அப்படி பார்த்துருக்கேன், 2 பேரும் டக்குன்னு தொடங்கிடுவாங்க, அப்புறம் 2 பேரும் டக்குன்னு நிறுத்திடுவாங்க. ஏன்னா அடுத்த ஆள் ஜெபிக்குன்னு தெரிஞ்ச உடனே 2 பேருமே விட்டு கொடுக்குறாங்க. அது பார்த்தாலே சந்தோஷமா இருக்கும். சில இடத்துல என்ன நடக்கும் உங்களுக்கே தெரியும். இதுதான் அந்த விட்டு கொடுக்குதோ விட்டு கொடுக்காத விஷயம். சின்ன அற்பமான காரியங்கள் தான், இதுல தான் பெரிய பிரச்சனைகளே வருது தேவையில்லாம். அதே மாதிரி உட்கார்ற இடத்துல சண்டை வருது. இப்பெல்லாம் அதெல்லாம் காலம் மாறி போச்சுன்னு நினைச்சா, ஆனால் இப்பவும் இருக்கு. காலம் மாறினாலும் சில புத்திகள் தான் மாற மாட்டேங்க. என்ன பண்றது? உட்கார இடத்துக்கு சண்டை, அப்படி சண்டையே போடக்கூடாது. சரி, நம்ம இவ்வளவு காலம் இருந்தோம், ஒரு புதிய விசுவாசி தெரியாம, நீங்க உங்க ஸ்தானம்னு தெரியாம அது என்ன பண்ணிட்டு அங்க உட்கார்ந்துருச்சு. இனி அதை பிடிச்சி எழுப்பி விட போனா அது பாவம் இடறி இல்லா போகும். இருந்துட்டு போட்டு நம்ம ஒரு நாள் பின்னால இருப்போம், இப்படி நினைக்கணும் பாருங்க. அந்த மாதிரி சின்ன காரியத்திலையும் பெரிய காரியத்திலையும் நம்ம விட்டு கொடுத்து முன்னால நம்ம பின்னால் நின்று மற்றவங்களை என்ன செய்யணும்? முன்னால விடணும். நீங்க இதெல்லாம் கொஞ்சம் படிக்கணும். சில ஸ்தாபனங்கள்ல பாருங்க, நான் குறை சொல்லல, ஸ்தாபன தலைவர் மேடைக்கு வந்தாருன்னா ஆரம்பம் முதல் முடிவரை தலைவர் தான் நின்று நடத்துவார். பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கும் அப்படி இருக்கு சில ஸ்தாபனங்கள். நான் அப்படியே நடத்திக்கிட்டு இருக்கேன். என் காரியத்தில் நான் செய்கிறேன், எல்லாரையும் பயன்படுத்தி செஞ்சுட்டு இருக்கோம். அதனால தான் இந்த ஸ்தாபனம் இன்னும் விரிவடைந்து வளர்ந்து கொண்டு போகுது. எல்லாம் நான் தான் ஆபீசரா இருப்பேன்னு சொன்னா எங்க நடக்கும்? அதனால அப்படி செய்யக்கூடாது. இப்போ சிலர் என்கிட்ட சொல்லுவா, எங்கேயாவது ஒரு சின்ன இது வந்துட்டா, இதான் நாங்கள் அன்னைக்கே சொன்னோம், இப்படி எல்லாம் பிரித்து கொடுக்கக்கூடாதுன்னு. பிரித்து கொடுக்காம எல்லாம் எனக்கு தலையில வச்சு இப்படி சிலருடைய திட்டம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அப்போ நம்ம என்ன செய்யணும்? இப்படியே என்கரேஜ் பண்ணுகிறவர்களா இருக்கணும். எல்லாருடைய உள்ளத்திலும் இந்த தன்மை வரணும். நாம அகாயா நாட்டில் முதற் பலன் ஆனவர்கள்னு அவர் சந்தோஷமா இருதயம் திறந்து பாராட்டுறார். அதே மாதிரி நம்முடைய எல்லா சபைகளிலும் அந்த முதற் பலன்களாய் வந்த விசுவாசிகள் ஆண்டவருக்கு முன்னாலேயும் உங்களை நடத்துகிற ஊழியர்களுக்கு முன்னாலேயும் சந்தோஷத்துக்கு பாத்திரவான்களாயிருங்கள். அல்லேலூயா. உங்களை ஆண்டவர் ரொம்ப ஆசீர்வதிப்பார், உங்களை கனப்படுத்துவார், உங்களை மேன்மையாக வைப்பார். ஆமென். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த மாதிரி இருக்கணும். அன்பாக இருந்து காரியங்களை நாம் செய்ய வேண்டும். அடுத்து, பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யும்படி தங்களை ஒப்பு கொடுத்தவர்கள். இந்த குடும்பத்துக்கு இன்னொரு சாட்சி, இவங்க தேவனுடைய ஊழியத்துக்கு முழு நேர அழைப்பு கிடையாது. ஆனா இப்ப இன்னொரு ஊழியத்துக்கு தங்களை ஒப்பு கொடுத்திருக்காங்க. எதுக்கு? பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யும்படி தங்களை என்ன செய்திருக்கிறாங்க? ஒப்பு கொடுத்திருக்கிறாங்க. இந்த வசனம் வந்த உடனே எனக்கு ஒருத்தர் தான் ஞாபகம் வரும். அது எப்பவும் சொல்லுவேன், இன்னைக்கும் சொல்றேன். சிவகாசியில்
CS ராஜ் ஐயான்னு சொல்லி ஒரு ஐயா இருந்தார். இப்போ அவர் இல்லை. அவர் ஒரு நாள் நம்முடைய முன்னாள் தலைமை போதகரை தாமஸ் அவர்களை பார்க்க வந்திருந்தார். வந்து பேசிட்டு இருக்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, ஐயா நான் அப்படி ஒரு வசனத்தை படித்தேன், பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யணும்னு போட்டிருக்கு. அதனால எனக்கு முழு நேர அழைப்பு கிடையாது. நான் ஒரு இன்ஜினியராக இருந்து இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டேன். ஆனால் எனக்கு ஒரே ஆசை, உங்களை மாதிரி பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யணும். நீங்கள் எனக்கு வேலை கொடுங்க ஐயா, ஏதாவது ஊழியம் கொடுங்க ஐயா, எதை செய்ய. அப்படி பேசி பேசி உட்கார்ந்துருந்தார். அப்புறம் பேசிட்டு வரும்பொழுது தான் நம்முடைய நேசரந்தோட்டம் பத்திரிகை காரியங்களை குறித்து பேசி பிறகு அவர் அந்த காரியங்களை சிவகாசியிலே பிரஸ் விஷயங்கள் எல்லாம் செய்ய தொடங்கினார். நான் அடிக்கடி அப்போ அது விஷயமா சிவகாசி போய் ஒரு வீட்டில் போய் சாப்பிட்டு எடுத்து அங்கே உட்கார்ந்து இந்த காரியங்கள் எல்லாம் பார்த்துட்டு வருவோம். அவ்வளோ சந்தோஷமா செஞ்சுட்டு இருந்தார். இப்போ அவர் உலக யாத்திரை முடிச்சு போயிட்டார். அப்போ அவர் ரிட்டையர்ட் ஆயாச்சு. அவர் இந்த வசனத்தை படிச்சோன்னு அவருக்கு ஒரு எண்ணம், நமக்கு முழு நேர ஊழிய வாய்ப்பு கிடைக்கல, ஆனால் பரிசுத்தவான்களுக்காக என்ன செய்யலாம், நம்ம ஊழியம் செய்யலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய உள்ளத்திலும் இது வரட்டும். நம்ம சிலவுல முழு நேர ஊழியத்துக்கு நமக்கு அழைப்பு இல்லாவிட்டாலும் நம்ம பரிசுத்தவான்களுக்கு என்ன செய்யலாம், ஊழியம் செய்யலாமே. ஆமா, தேவ ஊழியர்களுக்கு ஊழியம் செய்யலாம். பரிசுத்தவான்களாகிய சபையார் இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஏதாவது செய்யலாம், இந்த சபைக்கு ஏதாவது செய்யலாம்னா நம்ம உடல் உழைப்பினால செய்யக்கூடிய உதவிகள் பலதும் இருக்கிறது. ஒரு துக்க வீடுன்னா அங்கே போய் உட்கார்ந்துட்டு வரலாம், கொஞ்ச நேரம் ஒரு பாட்டு பாடிட்டு வரலாம். இப்பெல்லாம் துக்க வீட்டில் பாட்டு பாடுறதுக்கு ஆள் கிடையாது. முன்னாடி ஒவ்வொரு ஜெப வீட்டில் 7 சிஸ்டர்ஸ், 10 சிஸ்டர்ஸ், 12 சிஸ்டர்ஸ் இருப்பாங்க. அப்போ குரூப்பாக 2-3 பேர் சேர்ந்து போய் மாறி 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 பாடிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ பல ஊழியர் தங்கும் இடத்துல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் இருக்காங்க. அல்லது ஊழிய சகோதரிகள் இருந்தாலும் 2 பேர் தான் இருக்காங்க, ஒரு மதரும் ஒரு சிஸ்டரும். என்னதான் செய்ய முடியும், செய்ய முடியாது. ஆகையினால இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். விசுவாசிகள் நாங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ய போறோம்னு சொல்லி ஒரு அடக்க ஆராதனைக்கு ஒரு மரணம் வந்துருச்சுன்னா அந்த வீட்டில் போய் ஷிஃப்ட் வச்சு செய்யலாம். இதெல்லாம் செய்யணும். நான் கடமலை குண்டில் அப்படி ஒழுங்கு வச்சிருக்கு. ஒரு குறிப்பிட்ட டைம் இளந்தம்பதிகள் போக வேண்டும். ஒரு துக்க செய்தி வந்தால் உடனே எல்லாருக்கும் தகவல் போகும். இளந்தம்பதிகள்லாம் ஒரு டைம் போய் அங்கே பாட்டு பாடிட்டு உட்கார்ந்துருப்பார்கள். அதுக்கு பிறகு ராத்திரி வாலிபர்கள் போவார்கள். வாலிபர்கள் ஒரு குரூப்பு போய் அவர்களுக்கு ஒரு டைம் உண்டு, அங்கே போய் பாட்டு பாடிட்டு உட்கார்ந்துட்டு வருவார்கள். ஊழியர்கள் போக வேண்டிய நேரம் அவர்கள் போவார்கள். இப்படி ஒழுங்கு பண்ணதுனால எங்களுக்கு அதை வசதியா செய்ய முடியுது. இதே போல வளரும் சபைகள், விசுவாசிகள் இதுல எல்லாம் முன்னிற்கணும். இப்படிப்பட்ட எல்லா காரியங்களும் நாம சேர்ந்து கை கொடுத்து பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ய நாம் முன்வரும் பொழுது அது மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும். அல்லேலூயா. ஒரு விசுவாசிக்கு வியாதி என்றால் பாஸ்டர் மட்டும் அல்ல ஜெபிக்கிறது. சபையில் அறிவிச்சாச்சு, உங்களுக்கு தகவல் தெரிஞ்சாச்சுன்னா ஓடி ஓடி போய் ஜெபிக்கணும். விசுவாசிகளும் 2-3 பேர் போய் அந்த வீட்டில் ஜெபிச்சுட்டு வரணும். அப்படி பண்ணணும். சில வேளை சில பாஸ்டர்ஸ் இது காரியங்களுக்கு தடை பண்றாங்க. ஏன் தடை பண்றாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பயம். நீங்கள் விசுவாசியோட வீட்டில் போய் உட்கார்ந்து தேவையில்லாத ஏதோ பேசி சபையில் ஒரு பிரச்சனை உண்டாக்கி விடுவீர்களோ என்ற ஒரு பயத்தினால தானே தவிர உங்களை பிடிச்சு அடக்கி வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தினால அல்ல. எனவே அந்த பயம் வராத அளவில் நீங்க என்ன செய்து கொள்ளுங்கள், நடந்து கொள்ளுங்கள். தேவையில்லாத பேச்சு எதுவும் என்ன செய்யாதீங்க, அங்கே போய் பேசக்கூடாது. அங்கே போனால் அவருடைய வியாதியை விசாரித்து அதுக்காக ஜெபம் பண்ணிட்டு வாங்க. இப்படி நல்ல முறையில் நீங்க செய்யும் பொழுது உங்க வாழ்க்கையில பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ய முடியும். அதனால் பரலோகத்தின் மிகுந்த பலனை நீங்க அனுபவிக்க முடியும். அல்லேலூயா. பாஸ்டர்ஸும் எல்லாத்திலையும் பிடிச்சு கண்ட்ரோல் பண்ணாதீங்க. விசுவாசிகள், வளர வேண்டிய விசுவாசிகள், அவர்களை எந்தெந்த காரியத்தில் என்னென்ன திறமை இருக்குன்னு பார்த்து ஆலோசனை கொடுத்து ஒழுங்குபடுத்தி அந்தந்த ஊழியங்களில் பயன்படுத்துங்க. ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் ஆனால் அப்படியே ஊழியங்கள் நடக்கட்டும். நம்முடைய முன்னாள் தலைமை போதகர் ஒரு தடவை சர்ச் விசிட்டில் ஒரு சபையில் பண்ணின சொன்ன ஒரு வார்த்தை என்னுடைய நினைவுக்கு வருது. அவர் சொன்னார், இந்த சபை தேன்கூடு போல் இருக்க வேண்டும். அது விளக்கம் என்னன்னா, ஒரு தேன்கூடை பார்த்தா ஈக்கள் உள்ள வந்துட்டே இருக்கும், ஈக்கள் வெளியே போயிட்டே இருக்கும். ஒரு நேரம் அது உறங்கி கிடக்காது, ஃபுல் சுறுசுறுப்பா சுறுசுறுப்பா சுறுசுறுப்பா. அந்த மாதிரி இருக்கணும் ஒரு சபை. ஒரு சபையில ஒரு கூட்டம் வந்து ஜெபத்துக்காக வந்திருந்து ஜெபிச்சுட்டு இருக்கணும். அடுத்த கூட்டம் சுவிசேஷ ஊழியம் செய்ய புறப்பட்டு போயிட்டு இருக்கணும். அடுத்த கூட்டம் முதியோரை விசாரிக்க போகணும். அடுத்த கூட்டம் அங்க அந்த துக்க வீட்டுக்கு போறது எல்லாம் அங்க நடந்துட்டே இருக்கணும். ஒவ்வொன்றுக்கும் செயல்பாடு பயங்கரமா இருக்கணும். அதுதான் ஒரு சபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதி சபையில அப்படித்தானே, ஒரு பக்கம் பந்தி பரிமாற்றம் நடந்துட்டு இருக்கோம், ஒரு பக்கம் அனனியா சப்பீரால புதைக்கிற வேலை அங்க நடந்துகிட்டு இருக்கு, எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் ஆள் உண்டு ஆதி சபையில. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆகவே சபை என்று சொல்லுவது சும்மா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடத்தி கதவை இழுத்து போடுகிறது சபை அல்ல. ஆமென்.
சில இடத்துல பாதுகாப்பு கருதி செய்வார்கள், உடனே சண்டை எழும்பிடாதீங்க. என்ன, ரோட்டில் கதவு திறந்து கிடக்கும், கோழி வரும், ஆடு வரும், நாய் வரும், அதெல்லாம் வேற. ஆனால் பொதுவாக நான் சொல்றது, சபை என்பது எப்பொழுதும் எப்படி இருக்கணும்? நல்ல செயல்பாடுகள். ஹல்லேலூயா. எனவே அன்பானவர்களே, இதுக்கு எப்படி வரும்? பாஸ்டர்ஸும் ஊழியக்காரங்களும் நல்ல இதை திட்டம் போட்டு மக்களை எல்லாம் அந்தந்த திறமை யாருக்கு இருக்குன்னு பார்த்து ஊழியங்களை இது பண்ணி எல்லாருக்கும் கைடன்ஸ் கொடுக்கணும். எல்லாம் ஒரு மாதிரி தாறுமாறாக போயிடக்கூடாது, நீட்டாக அழகாக அவங்கள அடிக்கடி கூப்பிட்டு ஆலோசனை கொடுத்து எப்படி நடக்குதுன்னு பார்த்து இடையிடையே போக வேண்டிய இடங்களில் போய் அப்படியே நம்ம பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம சபையின் மூலம் அந்த சமுதாயமே சந்திக்கப்படும். பிரைஸ் தி லார்ட். விசுவாசிகளுடைய தரப்பில் இதுக்கெல்லாம் பூரண ஒத்துழைப்பு கொடுக்கணும், நல்லா ஒத்துழைக்கணும். பாஸ்டர், எனக்கு அது செய்துவிட முடியல, ஆனால் இது செய்யலாம், எனக்கு இந்த திறமை இருக்கு, இந்த தாளந்து இருக்கு, இப்படியே நீங்க ஃப்ரீயா பேசி அப்படி செய்யுங்க. சமீபத்தில் எங்களுடைய சபையில் ஒரு சகோதரனை குறித்து கேள்விப்பட்டேன். குட்டிக்காரர்களுக்காக சிறப்பா ஜெபம் பண்றாரு, அந்த குட்டிக்காரங்களோட அழகா பேசுறாரு. அப்படி நான் கேள்விப்பட்டோன்னா ஆளை விடலை, உடனே பிடிச்சிட்டு வந்து அவருக்கு ஒரு மணி நேரம் ஜெபம் நீங்க வந்து நடத்துங்க சபையில், குடிகாரர்களுக்கு மனம் திரும்புவதற்காக ஒரு ஜெபம் அவர் ஜெபம் நடத்துறார். அது ரொம்ப அருமையா இருக்குது. சில தேவ பிள்ளைகள் வந்து ஜெபம் பண்றாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா போதையில் இருக்கிற மக்களை சந்திக்க போய் கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. பாத்தீங்களா, ஒரு ஆள் நமக்கு எழும்பி கிடைச்சா அந்த ஆளை என்ன செய்திடக்கூடாது, விட்டுறக்கூடாது, அவரை பயன்படுத்துவோம். அது நம்முடைய கிறிஸ்துவின் சபைக்கு அது பிரயோஜனமாக மாறும். ஆமென். ஹல்லேலூயா. இப்படியாக கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்கிறவர்கள். இனி ஒனேசிப்போருவின் வீட்டாரை குறித்து 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 16 முதல் 18 பாயிண்ட்ஸை மட்டும் சொல்றேன். அவன் அநேகந்தரம் என்னை இளைப்பாற்றினான். அவனுக்கு பாராட்ட பார்த்தீங்களா? ஒனேசிப்போருவுக்கு அநேகந்தரம் பவுலை என்ன செய்தாராம்? இளைப்பாற்றினார். ஊழியத்தில் பயங்கர கஷ்டத்தோடும் களைப்போடும் வேதனைகளோடும் இருக்கும் பொழுதெல்லாம் அவருக்கு மனதுக்கும் இளைப்பாறுதல், சரீரத்துக்கும் இளைப்பாறுதல். என் விலங்கை குறித்து அவன் வெட்கப்படவில்லை. அவன் ரோமாவில் வந்தபோது அதிக ஜாக்கிரதையாய் என்னை தேடி கண்டுபிடித்தான். அவன் எபேசுவில் பற்பல உதவிகளை எனக்கு செய்தான். ஹல்லேலூயா. இவர் ரோமாபுரியில ஹவுஸ் அரெஸ்ட்ல இருந்தார். பவுல் ஹவுஸ் அரெஸ்ட்ல இருந்தார். அப்ப ஹவுஸ் அரெஸ்ட்ல இருக்கும் பொழுது இந்த மனுஷன் ஒனேசிப்போரு ரோமாபுரிக்கு வந்திருக்கிறார். அப்பவும் இப்படி ஹவுஸ் அரெஸ்ட்ல இருக்க ஒரு ஆளை யாராவது தேடி போவாங்களா? நல்ல நிலையில் இருக்கிற ஆளுன்னா தேடி போவாங்க. இவர் கைதியாக ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கு. அப்போ வாடகை வீட்டில் தங்கி இருந்து இப்போ இந்த டெய்லி ஜாமீன் கையெழுத்து போடணும்னு சொல்லுவாங்களே, இது மாதிரி ஒரு நிலையில் அவரை வச்சிருக்கு. அப்போ அந்த மாதிரி ஒரு கைதி கிட்ட போய் இவர் விசிட் பண்ண போனார்னா பக்கத்தில் உள்ளவன் நினைப்பான், இவன் ஒரு மதிப்பு குறைவா இவரை நினைப்பான், ஒனேசிப்போருவை. ஆனால் பவுலின் விலங்குகளை குறித்தெல்லாம் கவலைப்படாமல், இந்த சிறை அனுபவங்களை குறித்து கவலைப்படாமல், தன் பெயரை மற்றவங்க மதிக்க மாட்டாங்களோன்னு கவலைப்படாம ஜாக்கிரதையாய் தேடி கண்டுபிடித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எனவே ஒனேசிப்போரு வீட்டாருக்கு இப்படிப்பட்ட ஸ்பெஷலான காரியங்கள் இருக்கிறது. ஊழியக்காரர்களை கனம் பண்ணுகிற, ஊழியக்காரர்கள் சுவிசேஷ நிமித்தம் படுகிற பாடுகளில் அவர்களோடு கூட நிற்கிற நல் அனுபவங்கள். எனவே நான் இங்கே முடிக்கிறேன். அன்பானவர்களே, அன்போடு நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்வது இதுதான். நீங்கள் உங்களை நடத்துகிறவரிடத்திலிருந்தும் கர்த்தரிடத்திலிருந்தும் எப்பொழுதும் பாராட்டுகளை பெறக்கூடிய அளவுக்கு நல்ல வார்த்தைகளை பேசி, நல்ல செயல்களை செய்து, ஊழியத்துக்கு அனுகூலமாக, அந்த ஒழுங்குகளுக்கு ஏற்றவர்களாக நின்று செயல்படுங்கள். உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவார். உங்கள் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும். பரலோக ராஜாவுக்கு ஒரு மகிமையுள்ள நட்சத்திர சந்ததியாக நீங்கள் பிரகாசிப்பீர்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போமா? தெய்வ சமூகத்திலே நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, பிரைஸ் காட், ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஒரு பாடலை 2-3 சரணங்களை நாம் பாடி தேவ சமூகத்திலே நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நானல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசு தேவா
வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். கர்த்தாவே உம் கரத்தில் நான் களிமண் போலானேன். உந்தன் இஷ்டம் போல் வரைந்திடும். என்னை எந்நாளும் நடத்திடும். என் கர்த்தாவே உம் கரத்தில் நான் களிமண் போலானே. உந்தன் இஷ்டம் போல் வரைந்திடும். என்னை எந்நாளும் நடத்திடும். ஆமென். இயேசுதேவா அர்ப்பணித்தேன். என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசுதேவா அர்ப்பணித்தேன். என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். அப்பாவும் திரு சித்தம் என் அன்றாட உணவையா நான் தப்பாமலும் பாதம் தினம் எப்போதும் அமர்ந்திருப்பேன். என் அப்பாவும் திரு சித்தம் என் அன்றாட உணவையா நான் தப்பாமல் உம் பாதம் தினம் எப்போதும் அமர்ந்திருப்பேன். இயேசுதேவா அர்ப்பணித்தேன். என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசுதேவா அர்ப்பணித்தேன். என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும், என் இதயம் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். Hallelujah, glory, hallelujah, praise the Lord, hallelujah, 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 Jesus, hallelujah, praise thee, praise thee. எல்லா தேவ மக்களும் சில நிமிடங்கள் தேவனை நாம் நோக்கி பார்க்கலாம். ஹalleluya, praise God. நான் உங்க கரத்தினால் பாராட்டு பெறுகிற ஒரு போர் வீரனாய் என் வாழ்க்கை ஆசீர்வதியும் ஆண்டவரே. பரலோக ராஜ்யத்தில் நான் வந்து நிற்கும் பொழுது ஏதோ ஒரு கூட்டத்தில் ஒருத்தனாய் வந்து நிற்கிறேன் என்கிற சாட்சி அல்லப்பா. என்னில் ஒரு விசேஷித்த சாட்சி வேண்டும் ஆண்டவரே. எல்லா தேவ பிள்ளைகளும் ஆசையோடு கேட்போமா, ஆசையோடு கேட்போமா. பிதாவானவர் மகிழ, இயேசுவின் இதயம் மகிழ, எனக்கு ஒரு ஸ்பெஷல் சாட்சி வேண்டும் ஆண்டவரே. எல்லாரும் போல வாழ்ந்தேன், ஓடுனேன், முடித்தேன் என்கிறது எனக்கு வேண்டாம்ப்பா. நான் உங்களுக்காக எதையாய் செய்யணும் ஆண்டவரே. ஹalleluya. இந்திய இராணுவத்தில் எத்தனையோ பேர் பணி செய்கிறார்கள், எக்ஸ் சர்வீஸாக மாறி போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சிலர் தான் பாராட்டுக்குரியவர்களாய் மாறுகின்றார்கள். அதுபோல இங்கே எத்தனையோ பேர் வந்திருக்கிறீங்க, ஆனால் கர்த்தருடைய கண்கள் உங்களில் சிலரை விசேஷித்தவர்களாய் பார்க்கிறது, விசேஷித்தவர்களாய் பார்க்கிறது. உங்களை முதற் பலன்களாக தெரிந்து கொண்டிருக்கிறார். எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு சந்தோஷம். அந்த முதற் பலன்களாய் வந்த நீங்கள்
அதனுடைய மேன்மை அனுபவிக்கத்தக்கதாய் தொடர்ந்துள்ள ஓட்டத்தை ஓடுங்கள். ஹல்லேலூயா. அர்ப்பணித்து ஜெபிங்க. ஆண்டவரே, உங்க கையில என்னை அர்ப்பணிக்கிறேன்ப்பா. என்ன தெரிந்து கொண்டீங்களே, என் பக்கத்து வீட்டுக்காரங்களை தெரிஞ்சிருக்கலாம், ஊர்ல வேற ஒரு குடும்பத்தை நீங்க தெரிஞ்சு எடுத்திருக்கலாம். ஆனா எங்க ஊர்ல ஒரு சபை வர்றதுக்கு என்னை தெரிந்து கொடுத்துறீங்களே ஆண்டவரே, எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு சந்தோஷம். அதை கடைசி வரை நான் காத்து உங்க கையினால் அந்த கிரீடத்தை நான் பெறுவேன் ஆண்டவரே, உங்க கையினால் அந்த கிரீடத்தை நான் பெற்றுக்கொள்வேன் ஆண்டவரேன்னு சொல்லி உங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை இடை நாட்களில் ஏதாவது சறுக்குதல்கள் எல்லாம் வந்திருந்தா கூட இந்த வேளையில் அதை சரிப்படுத்தி கொள்ளலாமே. கர்த்தரிடத்திலே தாழ்த்தி ஜெபித்து சரிப்படுத்தி கொள்ளலாமே. ஆண்டவரே, என்னை மன்னியுமப்பா என்று சொல்லி பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யும்படி உங்களை அர்ப்பணிக்கலாமே. சபையிலே வந்து என்ற காரியங்களை செய்ய, விசுவாசிகளுக்கான ஊழியங்களில் சில காரியங்களில் ஈடுபட செய்யலாமே. இன்றைக்கு அதற்காக நீங்கள் அர்ப்பணிக்கலாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவை போல ஆமென், உங்கள் வீட்டை ஒரு சபையாக மாற்றலாமே, ஒரு கூட்டத்தை அங்கே தொடங்கலாமே, அநேக ஆத்துமாக்களுக்கு பிரயோஜனமாகுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசுவாராக. உங்களுக்கு தனிப்பட்ட முறையிலே சில ஆலோசனைகளை ஆவியானவர் இப்பொழுது தருவாராக. ஆவியானவரே, ஆவியானவரே, ஆண்டவரே, நான் பொதுவாக ஆலோசனை கொடுத்தேன், ஆனால் நீர் இப்பொழுது ஒவ்வொரு உள்ளங்களில் தனிப்பட்ட ஆலோசனை கொடும் ஆவியானவரே, தனிப்பட்ட ஆலோசனை கொடும் ஆவியானவரே. இவர்கள் எல்லாரும் உமக்காக எழும்பட்டும் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் ஒரு நாள் பாராட்டுதற்குரிய பாத்திரங்களாய் ஒவ்வொருவரும் எழும்பட்டும் ஆண்டவரே. எங்கள் ஊழியர்கள் எல்லாரும் இப்படிப்பட்ட விசேஷித்த பாத்திரங்களாய் மாறட்டும் அப்பா. எப்பாபுரா தீத்துவை போல, தீமோத்தேயு போல, தீத்துவை போல, எப்பாபுராவை போல ஆமென் ஆண்டவரே, வல்லமையான சாட்சிகளாக, நல்ல விசேஷித்த சாட்சிகளாக ஒவ்வொரு ஊழியர்களை எழுப்பும் ஆண்டவரே, ஒவ்வொரு ஊழியர்களை எழுப்பும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். நடத்துகிறவருடைய இருதயத்துக்கு ஏற்ற தீமோத்தேயுக்களை எழுப்பும் ஐயா. தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்கிறது போல செய்கிற தீமோத்தேயுக்களை எழுப்பும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரிபலப ஷலபதரப திரபலபு கபலப ஷலபதரப. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவியானவர் அசைவாடும், ஆவியானவர் அசைவாடும். ஒவ்வொரு உள்ளங்களில் நீர் பேசும். ஆமென். ஹல்லேலூயா. நாங்கள் பாராட்டுதற்குரிய மனிதர்களாய் எழும்பட்டோம், பாராட்டு பெறுகிற விசுவாசிகளாய் எழும்பட்டோம், தேவனுடைய பாராட்டை பெறுகிற ஊழியக்காரர்களாக எழும்பட்டோம், கர்த்தருடைய சேவையிலே கனப்படுத்தப்படுகிற மக்களாக மாறட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சுவிசேஷ ஊழியத்தில் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கனத்துக்கு பாத்திரவான்களாய் எண்ண வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல தெய்வ மக்கள் இறங்கி செயல்படட்டும், சுவிசேஷ ஊழியத்தில் அநேகர் இறங்கி செயல்படட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் கரங்களை தட்டி ஆர்ப்பரித்து கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவின் இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம். அன்பு பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் தியானித்த வசனங்களில் பலருக்கு நல்ல பாராட்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதை படித்தோம். எங்கள் வாழ்க்கையிலும் ஊழியர் என்ற அனுபவத்தில், விசுவாசி என்ற அனுபவத்தில் எங்களுக்கும் அநேக பாராட்டுகள் கர்த்தருடைய கையிலே கிடைக்கத்தக்கதாய், எங்களை நடத்துகிறவருடைய கையிலே கிடைக்கத்தக்கதாய் சிறப்புக்குரிய பாத்திரங்களாய் எங்களை நடத்தும் அப்பா. சிறப்பு வாய்ந்த அந்த நற்குணங்களை எங்களுக்குள் உருவாக்கும் அப்பா. சிறப்பு வாய்ந்த அந்த செயல்பாடுகளை எங்களுக்கு தாரும் அப்பா. சிறப்பான நிலையில் பேசுகிற வார்த்தைகளை எங்களுக்கு தாரும் அப்பா. தேவன் பெரிய காரியங்களை செய்யும். தொடர்ந்து இந்த ஆர்டினேஷன் சர்வீஸை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.